Jesus. அல்லேலூயா. Thank you. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கர்த்தர் நல்லவர். முதல்ல இந்த பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம். அதுபோல் எங்களை சந்திக்கிறதுல உங்களுக்கும் சந்தோஷம். இந்த நாளை ஆண்டவர் முன்குறித்தார், தீர்மானித்தார். அதுக்காக நன்றி. பாஸ்டர் சொன்னது போல் ப்ரெஷர் தான் காரணம் இங்கே வந்ததுக்கு. தெளிவாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஆமாம், ப்ரெஷரில் தான் ட்ரெஷர் வருமா. நம்ம ஜாதி பூரா பாருங்கள் அடுக்குமொழி வருது அப்படி அவருக்கும். அதனால் அவங்க திரும்ப திரும்ப அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப சில பேர் வந்து ஏதோ கேட்டோம் நம்ம கொடுக்கல அப்படின்னா கண்டுக்கிறாமல் போயிடுவாங்க. ஆனால் சில பேர் வந்து அவங்க சீரியஸாக இருக்கிறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த விதத்தில் இவங்க ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சு, அதனால் ஆக்சுவலாக வர முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் நம்ம அவங்களுக்காக நம்ம போவோமே அப்படின்னு நாங்கள் வந்தோம். ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு லீடர்ஸ் மீட்டிங் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நான் யூத் தான் நான் எதிர்பார்த்தேன். அதனால் எங்களுக்கு தீனி போடுற மாதிரி உங்களை பிடிச்சி உட்கார வச்சதுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் முதலாவது நன்றி சொல்லுகிறோம். ஆமென். ஏன்னா சபையை சந்திக்கிறத விட அது ஒரு சபையை தான் நம்ம வந்து ஊழியம் செய்ய முடியும். ஆனால் லீடர்ஸ் அப்படிங்கிறப்ப உங்கள் எல்லா சபைகளுக்கும் ஊழியம் செய்யும் பொழுது அது ஒவ்வொரு சபைக்கும் என்னென்னா தண்ணி பாயும், அந்த இம்பேக்டே என்னென்னா வேறு. அதனால் எங்கள் கவனம், எங்கள் வாஞ்சை எல்லாமே என்னென்னா லீடர்ஸ், அப்புறம் யூத், அப்புறம் ஃபேமிலி. இதுக்குள்ளேயே நாங்கள் எங்களை சுருக்கிக்கிட்டோம். மற்ற ஓப்பனிங்ஸ் இருந்தாலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்னென்னா போகிறதுக்கு இல்லை. நீங்கள் 10,000 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் வாங்கன்னா எங்களுக்கு போகிறதுக்கு என்ன இருக்காது, மனசே இருக்காது. 100 தலைவர்கள் இருந்தால் வந்துடுவோம். அப்படி துள்ளும் இருதயம். அதனால் நாங்கள் வாங்கி வந்த வரோம். அப்படி நான் என்ன செய்ய. ஆமென்னு சொல்லுங்களேன். ஆமென். அதனால் தலைவர்கள் நடுவில் இருக்கிறது எங்களுக்கு நிஜமாகவே அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அவங்களுக்கு அவங்க நடுவில் நாம் விடுதலையோடு நம்ம பிரசங்கம் பண்ணலாம். அதன் மூலமாக அவங்க சர்ச்சஸில் அவங்க ரிவைவ் ஆகிற பொழுது ஆண்டவர் அந்த ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொன்னது அதுதான். 100 பேர் குணப்படுறதுனால எப்போவுமே ஒரு லீடர் ஸ்திரப்படுறதில்லை. ஆனால் ஒரு லீடர் குணப்படுகிற பொழுது தானாகவே 100 பேர் ஸ்திரப்பட்டுருவாங்க. ஆமென், ஆமென். அதனால தான் பீட்டருக்கு சொன்னார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர் என்ன ஸ்திரப்படுத்து. ஆனால் நம்மளை குணப்படுத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் என்னன்னா இல்லை. நான் கண்டுபிடிச்ச இன்னொரு ரகசியம் என்னன்னா, ஒரு லீடரை ஹீல் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண. நமக்கு பிரச்சனை பிசாசு இல்லை, நமக்கு பிரச்சனை நம்ம தான் பிரச்சனை. அந்த நாட்களில் ஆண்டவர் அறியாதிருந்த நாட்களில் அந்தகாரத்தில் இருந்தப்ப நமக்கு ப்ராப்ளம் யாரு? பிசாசு. ஆனால் இப்போ சால்வேஷனுக்குள்ள ஆண்டவருக்குள்ள ஒரு புதுப்பிக்கப்பட்ட மனுஷனா இருக்கிற எனக்கு ப்ராப்ளம் நான் தான் பிரச்சனையே. எனக்கு வேணா யாருன்னா நான் தான் வேணா. அதனால என்னை கட்டிக்கிட்டு அழுறதுக்கு நான் படுற பாடு இருக்கு பாருங்களேன். பெரும்பாடு படுறேன். யார்கிட்ட பிசாசிட்ட மாட்டிக்கிட்டு பெரும்பாடு படலை, என்கிட்ட சிக்கிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு. அது பெரும்பாடு. அதான் காலையில் ஒரு லீடர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறப்ப நான் சொன்னேன், பிசாசிட்ட இருந்து நம்மளை விடுவிக்கிறது முடிஞ்சு அவுட்னா என்ன செஞ்சிடும் போயிடும். ஆனா சிக்கிட்டு இருக்கிறது என்கிட்ட சிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பார்த்து நானே அவுட் அப்படி சொல்ல முடியாது. என்னன்னா முடியாது. அதுக்கு ஆண்டவருடைய ரத்தம் போதும். ஆனா இதுக்கு என்னன்னா அப்படி வசனம், அனுதின வார்த்தை, ரெவலேஷன், வெளிப்பாடு. நான் யாருங்கிறது எனக்கு சொன்ன உடனே கேட்டுக்கிறேன்னா அப்படிலாம் இல்லையே. யார் சொன்னா அப்படிப்பட்ட ஆளு? நான் காவல்லையும் சாவலையும் உங்களை ஃபாலோ பண்ணி வர ஆளை பார்த்து நீ பாட்டில் 3 முறை மறுதளிப்பேன்னா அதெல்லாம் ஏத்துக்கிறவே என்னன்னா முடியாது. தான் வம்பு பிடிச்சவங்க நீங்கள் நானும். அதனால நம்மளை கொஞ்சம் புடைச்சாதான் என்ன செய்யும், சரியாகும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னைய புடைக்கல, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னைய நான் என்ன செய்யறேன், புடைக்கிறேன். இப்போவாவது ஒத்துக்கிறியா நீ யாருன்னு? நம்ம யாருன்றதை ஒத்துக்கிற வைக்கிறதுக்கு அவர் படுற பாடு இருக்கே, பெரும்பாடு படுற. ஸோ அதனால லீடர்ஸ்க்கு இந்த ஊழியத்தை செய்கிறதுல எங்களுக்கு அப்படி ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஸோ சந்தோஷம் நீங்கள்லாம் வந்தது.
இந்த இந்த கடந்த நாட்களில் வந்து ஆண்டவர் வந்து எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிற ஒரு ட்ரூத் வந்து லிவிங் இன் காட்ஸ் பிரசன்ஸ், ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ்கிற ஒரு அனுபவம், ஆண்டவருடைய சமூகத்திலேயே சஞ்சரிக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை குறித்து ஆண்டவர் எங்களிடத்தில் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். டிவோஷனில் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்கிறீங்களா? எங்கள் மார்னிங் டிவோஷன் வெரி குட் வெரி குட். அதில் வந்து இதுதான் ஹாட் டாபிக் இந்த நாட்களில். ஏன்னா நம்மெல்லாம் பிரசங்கியாளர்கள். என்ன ஆளர்கள்? பிரசங்கியாளர்கள். வாழ்றதே வந்து லைஃப் எதுலேயே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது, பிரசங்கத்திலேயே வாழ்ந்து விட்டு போய்விடக்கூடாது. எந்த அளவு நீங்க பிரசன்னத்தில் இருக்கிறீங்களோ அந்த அளவு உங்க பிரசங்கத்துல ஒரு அன்யூஷுவலான ஒரு மூவ் இருக்கும். ஆமென். நீங்களும் நானும் அனுபவிக்கிற பிரசன்னம் தான் நம்முடைய பிரசங்கத்துக்கு பேஸே. ஆமென். பேஸே. எஸ். அதனால ஒரு மேன் ஆஃப் காட் வந்து எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா பிரசன்னத்துல வாழ்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். என் மனைவி என்னை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க பிரசங்க பீடத்துக்கு வந்தாவே ரொம்ப ஃப்ளோ ஆயிடுறீங்க அத்தான், ஆனால் கீழே வந்துட்டீங்கன்னா தடுமாறுறீங்க என்கிட்ட பேசுறதுக்கு. அதனால வீட்டில் ஒரு புல்பீட் செஞ்சு வச்சிடுறேன். என்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசணுன்னா அந்த புல்பீட்டில் வந்து நின்று பேசுனீங்கன்னா ஒரு ஃப்ளோ வரும், அப்புறம் நீங்கள் ஸ்லோவே ஆக மாட்டீங்க அப்படின்பாங்க. ஏன்னா ரியல் ஃபேஸ் ஜனம் வந்து கிரேஸை பார்க்கும், ரியல் ஃபேஸை பார்க்கறது நம்மால் தானே. எஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா மைக் எடுத்தோடனே கிரேஸ் ஏன்னா வரோம் வேலை செய்யுது. எஸ். ஆனா நம்ம லட்சணம் என்னங்கிறது யாருக்கு தான் தெரியும்னா நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம ஆளுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. இன்னையா மைக் எடுத்தா கிரேஸா இருக்கு, வீட்டுல வந்தா மூஞ்சி என்ன செய்யற காட்டுற ஃபேஸை காட்டுற. உங்க மனைவிட்ட நீங்க பேர் வாங்கிட்டீங்கன்னா வேற எந்த சாட்சியுமே தேவையில்லை. பரலோகம் ஆல்ரெடி ஓப்பனா இருக்கு. ஓப்பன். இப்பமே பரலோகம் திறந்துருச்சு. ஆமென். நீங்க பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு தகுதி ஆயிட்டீங்க. உங்களை தகுதி படுத்திட்டார் ஆண்டவர். படுத்திட்டார். அத ஃபாதர் சொல்லுவாங்க, டேய் நீங்க எல்லாம் பிரசங்கம் பண்றப்ப நான் கவனிக்கிறது உங்க மனைவி மாதிரி தான் கவனிப்பேன். எஸ். அவங்க கை தட்டுறாங்களா, சிரிக்கிறாளா, ரசிக்கிறாங்களா, நீ சொல்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவ வந்து வேர்ட் பை வேர்டு வந்து அவன் முக எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு அதை நான் வாட்ச் பண்ணுவேன்டா. சன்னியாசினாலும் எதை வாட்ச் பண்றாரு பாருங்க. மனைவிமார்களை வாட்ச் பண்ணுவாங்க. அது கரெக்டா இருந்தா இவங்க ஒழுங்கா வாழ்றாங்கன்ற நினைச்சிருவேன், நானு கண்டுபிடிச்சிருவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால நம்ம வந்து பிரசன்ஸ்ல வாழ்றது தான் வந்து நம்முடைய மினிஸ்ட்ரி வந்து நேரடியான ஒரு இம்பாக்ட் வந்து எங்க இருக்குன்னா லிவிங் இன் காட்ஸ் பிரசன்ஸ். நீங்க சமூகத்துல வாழ்றதுக்கு அதிகமான விதத்துல நாம பயிற்சி எடுக்கிறப்ப இதை விட அதிகமா நான் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு மினிஸ்ட்ரியை நான் என்ன செய்ய முடியும்? God's presence will increase your capacity. Yes. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய காரியங்களை ரிசீவ் பண்றதுக்கான ஒரு உள்ளான விதத்துல உங்களுடைய ஸ்பேஸை வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னா பிரசன்ஸ்ல இருப்பதன் மூலமா தான் you can enlarge yourself. Yes. Hallelujah சொல்லுங்களேன். Hallelujah. இல்லைன்னா வர வேலை செய்யும். அந்த குழாய் அடைப்பு இருக்கிற குழாயில சொட்டு சொட்டா வடியுது பாருங்களேன். எஸ். அந்த மாதிரி தண்ணி என்ன செய்யும்? சொட்டு சொட்டா வந்து அந்த அனாயிண்டிங் அப்படிதான் இருக்கும். ஆனா பிரசன்ஸ்ல இருக்கிறத நான் வந்து பயிற்சி செய்கிற பொழுது இட்ஸ் an exercise. எஸ். அது ஒரு பயிற்சி அது. அதை நான் செய்கிற பொழுது அப்படியே அனாயிண்டிங் வந்து என்ன செய்யணும்? அப்படி கொட்டும் சொட்டந்தெல்லாம். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்மள மாதிரி லீடருக்கு அப்பப்ப அடப்பை எடுத்து விடுறதுக்குன்னே சில மீட்டிங் வைக்க வேண்டியது. ஆமென். என்ன எடுத்து விடுறதுக்கு? அடப்பை. பிசாசு வாசல அடைச்சிருக்கிற ஆண்டவரே, அவன் எல்லாம் ஒண்ணும் அடைக்கல, உனக்குள்ள அடப்பு. எஸ். உனக்குள்ள என்ன இருக்கு? அடப்பு இருக்கு. இதை எடுத்து விட்டா எல்லாம் என்னன்னா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் நமக்கு பிளாக் என்ன செய்கிறார்? எடுத்து விடுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால டெவிலுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தேவ மனுஷன் சமூகத்துல வாழ்றது. புல்பிட்டுக்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எது மேனிஃபெஸ்ட் ஆகும்னா கிஃப்ட் மேனிஃபெஸ்ட் ஆயிரும், வரம் ஆப்ரேட் ஆயிரும்.
ஒருவேளை என்னை புல்பிட்ல இருக்கிறப்ப எனக்கு வேர்டு நல்லா வருதுங்கிறதுக்காக நீங்க சரியா இருக்கிறேன்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க. என் ஃப்ரெண்டு சொன்னார் சமீபத்தில், யுதா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணு. எதுக்கு நான் ஜெபம் பண்ணும்? நான் புல்பீட்டில் வந்தால் பிசாசு ஓடுது, அற்புத அடையாளங்கள் நடக்குது, ப்ராஃபஸி ஆப்ரேட் ஆகுது. தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து 6 மாதம் ஆயிடுச்சு, எனக்கு பயமாக இருக்குன்னு. நீங்க வேர்ட் ஆஃப் காட்ல ஒரு பசியே இல்லாம யூ கேன் ப்ரீச் த வேர்ட். எஸ், இட்ஸ் a danger, பயங்கரமான டேஞ்சர். பைபிளை திறந்து பைபிளை வாசிச்சு பைபிளில் சோக்காய் இருக்கிற அந்த பசி தாகமே இல்லாம நீங்க பயங்கர ஏற்ற இறக்கத்தோட எதுகை மோனையோட நீங்க எதை ப்ரீச் பண்ண முடியும்? வார்த்தை பிரசங்கம். எஸ், அது எப்படி வருது பாஸ்டர்? நான் ஒழுங்கா பைபிள் என்ன செய்யறது இல்ல, வாசிக்கிறதே இல்ல. நான் ஒழுங்கா ஜெபம் பண்றது என்னன்னா இல்ல. ஆனா மைக்க கொடுத்தா மட்டும் மேனிஃபெஸ்ட் ஆகுறாரு, எனக்கு என்ன செய்யல, புரியல அப்படிங்கிற ஒரு விசித்திர வினோதத்தை புரிஞ்சுக்கலன்னா இது மேஜர் ஆக்சிடென்ட்ல போய் முடிஞ்சிடும். ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏலி கிட்ட பேசாவே ஏலி வழியாய் கர்த்தர் பேசினார். எக்ஸலென்ட். ஏலிட்ட பேசல, ஆனா ஏலியை பயன்படுத்தி மக்கள் ஒரு ஜனத்திட்ட பேசினார். இது மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட், அது ஒரு நியாய தீர்ப்பு, இது ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்னு நமக்கு ஒரு பக்கு பக்குன்னு இருக்கு இதெல்லாம், அந்த வெளிச்சம்லாம் வர்றப்ப. எஸ், அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரம் நம்ம ஏதோ ஜெபிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை பயன்படுத்தாம ஜனம் பசியா இருக்குன்றதுக்காக நம்மளை யூஸ் பண்ணுவார். எஸ், சமீபத்தோட பாஸ்டர் பென்னியனோட மெசேஜ் இப்போ ரீசெண்டாக ஒன்று நேற்று நான் கேட்டேன். இன்டெப்த் நான் இந்த மாதிரி ஒரு வேர்டு நான் கேட்டதே இல்லை. 2 kinds of anointing அவர் பேசுகிறார். ஒன்று உனக்குள்ளே இருக்கிற ஒரு அபிஷேகம், தட்ஸ் ஃபார் யுவர் ஸ்பிரிட். இன்னொன்று உன் ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஆஃபீஸ், ஜனங்களுக்கான அந்த அபிஷேகம். ஆக்ட்ஸ் 1:8, இன்னொன்று 1 John 2:27. இது ரெண்டில் வர்றப்ப ஜனங்களுக்கான அபிஷேகம் என்ன செய்யும் சொன்னா, நான் ஆண்டவருக்கு அவைலபிளா இருக்கிறேன் இல்லை ரெண்டாவது, ஆனா ஜனங்கள் பசியா இருக்கிறதுனால எனக்குள்ள இருக்கிறத அவங்க சக் பண்ணிக்கிறாங்க. எஸ், அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலயே நான் சரியா இருக்கேன்னு அர்த்தம் என்னன்னா, இல்ல, I have to make myself available to God. எஸ், எனக்கு டேலண்ட் இருக்கு, டேலண்ட் இல்லை, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லப்பா. நீங்க எப்பயாவது பயன்படுத்தணும்னு வந்தீங்கன்னா ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள். அவ்வளவுதான். என்னோட சந்தோஷத்தை நிர்ணயம் பண்றது ஊழியம் இல்லை, என்னுடைய சந்தோஷத்தை நிர்ணயம் பண்ணுகிறது உம்முடைய சமூகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமே இல்லாம ஊழியம் செய்யறவங்களும் இருக்காங்க, ஊழியமே இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கவங்களும் இருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. எந்த கேட்டகரி? ஆண்டவரே, என்னுடைய மகிழ்ச்சி என்னன்னா உங்க சந்நிதி தான், உங்க சமூகத்துல நான் சந்தோஷமா என்னன்னா இருக்கிறேன். சங்கீதம் 4 சொல்லப்பட்டது போல அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி. நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு பிளெஸிங் வந்துருச்சுன்னா அன்னைக்குன்னு தலகால் புரியல சந்தோஷம். எஸ், புது வீடு, புது காரு, புது ஊழிய வாய்ப்பு, இதெல்லாம் வர்றப்ப அன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை பார்க்கறப்ப சந்தோஷமே வராதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. கட்டாயம் ஒரு புது பிளெஸிங்கை பார்க்கறப்ப அதுல ஒரு சந்தோஷம் வர்றது குவைட் நேச்சுரல். ஆனா அவருடைய பிரசன்னத்துல தான் எனக்கு அதிக சந்தோஷங்கிறது சூப்பர் நேச்சுரல். ஆமென்,
அல்லேலூயா. ஹalleluya. தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிறப்ப சந்தோஷம் வரத்தான் வரும். ஆனா அதிக சந்தோஷங்கிறது நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இதுக்கு ஒரு பாட்டை இதா போட்டார். அதுக்கு பேர் என்னன்னா நாங்க வச்சோம். அவன் திருவிழா வந்தா என்ன வருது? எல்லாருக்கும் சந்தோஷம். சந்தோஷம் வருது. என்னடா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க? காரணம் என்னன்னா ஊர்ல என்னது? திருவிழா. அப்ப திருவிழா மைண்ட் செட், திருவிழா அட்மாஸ்பியர் ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்னத்துக்குள்ள உண்டாக்குது? சந்தோஷம். ஆனா என்னோட அட்மாஸ்பியரே அவர் தான், என்னோட ஃபெஸ்டிவலே அவர் தான் இருக்கு. ஒன்னு கொரிந்தியர் 5:6-7 எல்லாம் அவர் தான் நம்முடைய பஸ்கா. எஸ், அவர் தான் நம்முடைய ஃபீஸ்ட், அவர் தான் நம்முடைய பண்டிகை. ஸோ அந்த பண்டிகை அவர் தான் பண்டிகையானவர். ஸோ அவர் தான் திருவிழாவானவர் அப்படிங்கிற வேர்டு நாங்கள் வச்சோம். அரசியல்வாதி எல்லாம் புகழ்றதுக்கு ஒரு வேர்டு கண்டுபிடிக்கிறான்ல. என் முகவுரையே, முகவுரையே, என் வருங்காலமே, என் அடையாளமே, என் அத்தியாயமே, என் முதல் பக்கமே, முதல் பக்கமே. ஒரு மனுஷன் அரசியல்வாதியை புகழ்றதுக்கு அவன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். ஸோ நான் புகழ்றதுக்கு நான் ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறேன் வசனத்துல இருந்து. எஸ், அப்படிங்கிறப்ப பண்டிகைன்றப்ப வேர்டு வந்துருச்சு, திருவிழாவானவரே. திருவிழாவானவரே. அல்லேலூயா. அத சொல்றப்ப ஜூடாக்கு ஒரு ராகம் வந்துருச்சு. திருவிழாவானவரே, சந்தோஷமானவரே, அதிக சந்தோஷமானவரே, திருவிழாவானவரே, சந்தோஷமானவரே, அதிக சந்தோஷமானவரே, என் திருவிழாவானவரே, என் திருவிழாவானவரே, அதிக சந்தோஷமானவரே, சந்தோஷமானவரே. அப்ப என்னுடைய சந்தோஷம் யாரு அப்படின்னா சந்தோஷமானவர் தான் என் சந்தோஷத்துக்கு காரணம். என் சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது ஆசீர்வாதங்கள் அல்ல. என் சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது எனக்கு கிடைச்ச புது வேலை இல்ல. எஸ், என் சந்தோஷத்துக்கு காரணமே சந்தோஷமானவர். சந்தோஷம் அவற்றை இல்ல, சந்தோஷமே அவர்தான். ஜாயே அவர்தான். அவர்தான் ஜாய். ஆமென். அவரிடத்துல சந்தோஷம் இருக்குல்ல, அவர்தான் சந்தோஷம். It's a powerful revelation. ஆமென். அல்லேலூயா. இதான் சங்கீதம் 16ல நாம கடைசி வசனம் வாசிக்கிறோம்ல, உம்முடைய வலது பாரிசத்துல ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்துவீர். ரெவலேஷன்ஸ், எனக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. 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 அவன் எதை வாஞ்சிச்சிருக்கிறார் மனுஷன்? சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம், சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆனந்தம், சமூகத்தில் இருக்கிற ஒரு பேரானந்தம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துல ஆனந்தம் நிறைய இருக்கு, ஆனா பேரானந்தங்கிறது அவர் மாத்திரமே. உலகத்துல பிசாசு இன்பத்தை கொடுப்பான், ஆனா பேரின்பங்கிறது கர்த்தர் தான் தருவாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நாம எந்த அளவு அனுபவிக்கிறோமோ அதுதான் மினிஸ்ட்ரிக்குன்னு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அபிஷேகத்துக்கான பேஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஆண்டவரே எந்த நேரம் எப்படி நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு என்னன்னா தெரியாது. அதனால நான் உங்க சமூகத்துல இருந்து உங்களை அனுபவிக்க என்னன்னா விரும்புறேன். இந்த பூமியில நீங்க குடியிருக்கிற அட்ரஸ் நான் தான். ஆமென். இந்த முகவரியில ஆண்டவர் குடியிருக்காங்க கேட்டா நான் தான் உங்க அட்ரஸ். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஒரு மேன் ஆஃப் காடுக்கு இருக்கிறவன், ஹெல்த்தியா இருக்கிற ஒரு மேன் ஆஃப் காடோடைய ஒரு சைனே அவன் ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல இருக்கிறதா அவனுடைய ஃபிட்னஸ். எஸ். ஆனா ஜெபத்துக்கு வர்றதுக்கே நம்ம ஜெபிச்சுட்டு வர வேண்டியிருக்கு. ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சு? ஆமென். ஜெபத்துக்கு வர்றதுக்கே ஜெபிச்சுட்டு வர வேண்டியிருக்கு. ஜெபிக்கிறதுக்கே ஜெபிக்கணும். ஆமென். அந்த சமூகத்தில் இருக்கிறப்ப அந்த அலர்ட்டா இருக்கிற பாருங்களேன். ஆமென்.
அல்லேலூயா. ஹalleluya. எங்களுக்கு பர்த்டேவோ வெட்டிங் டேவோ வரும்போது நேராக பெர்க்மன்ஸ் அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ண மாட்டாங்க. டே அது ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லணும்டா, நான் ஜெபம் பண்ணி தானடா உனக்கு ஜெபம் பண்ண முடியும் அப்படின்வாங்க. இதெல்லாம் வேற மண்டலமா இருக்கு. எஸ், புரியாது எங்களுக்கு. நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம். எஸ், தெரிஞ்சுக்கிட்டாதானே அந்த மண்டலத்துல என்ன செய்ய முடியும்? சஞ்சரிக்க முடியும். சஞ்சரிக்க முடியும். அதான் பாருங்க, ஒரு வேர்ட் ஆஃப் காடை நீங்க கேட்கறதுக்கு கூட நமக்கு வந்து அந்த பசி இல்லைன்னா அதை கூட நான் வந்து உற்சாகமா என்ன செய்ய முடியாது, என்னால கேட்கவே முடியாது. இது எல்லாம் மெயின்டைன் பண்றது என்னன்னா ஆண்டவருடைய சமூகம். சமூகம். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அதனால ஆண்டவரே, நான் வந்து ஃபிட்னஸா இருக்கணும். விட்னஸா இருக்கணும். அப்படி சொல்லுங்க. ஃபிட்னஸ்னா உங்க விட்னஸ் என்ன செய்யுதுன்னா நிர்ணயம் டிசைட் பண்ணுது. ஃபிட்னஸ் இல்லைன்னா இது போச்சு, விட்னஸ் போச்சு, ஃபிட்னஸ் போச்சு. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப நமக்கு என்னன்னா ரெண்டே ரெண்டு சமூகத்துல நான் சஞ்சரிக்க முடியாதபடி என்ன தடை செய்கிறது. அந்த எபிரேயர் 12 வருது பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நம்மை நிற்கிற, சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டே ரெண்டு, ஒன்னு பாவம், இன்னொன்னு பாரம். பாரம். பிரசன்னத்துல நான் இருக்க முடியாதபடி எனக்கு தடையா இருக்கிற ரெண்டு வில்லன், ஒன்னு சின்ன, இன்னொன்னு என் லைஃப்ல இருக்கிற ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் வந்து எடுத்தோடனே நீங்க ஆண்டவரோட உறவாடுறப்ப, நெருக்கமா ஆண்டவருடைய பிரசன்னத்துல சஞ்சரிக்கிற அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம உறவாடி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பாவத்து மேல நமக்கு என்னெல்லாம் போயிடும், ஒரு ஈர்ப்பே இல்லாம போயிடும். இந்த யூடியூப், இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, அப்புறம் சினிமா, சீரியலு, ஜோக்கு 2020 டெஸ்ட் மேட்ச், அரசியல், இது எதுலையுமே உங்களுக்கு என்ன வராது, நாட்டமே வராது. ஏன்னா நீங்க எங்க சந்தோஷமா இருக்க கத்துக்கிட்டீங்க, சமூகத்துல சந்தோஷமா இருக்க. இதுல எல்லாம் உங்களுக்கு நாட்டம் இருக்கும்னு சொல்லுவீங்கன்னா நான் சொல்லல, புரிஞ்சுக்கங்க லட்சணம் என்ன. புரியுதா உங்களுக்கு? அது இல்ல, ஒரு மேன் ஆஃப் காடுக்கு இதெல்லாம் நல்லதே இல்ல. எஸ். ஆனா இதெல்லாம் இருந்தாலும் வேலை செய்வாரு. ஆனா வேலை வந்து செய்யறதுனாலே நீங்க அவரோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்ல. எஸ். சில நேரம் நீங்க அவரோட இருக்கிறதுனால உங்களை பயன்படுத்தாம உங்களோட அவர் இருக்கிறதுனால உங்களை யூஸ் பண்ணுவாரு. ஆமென். மினிஸ்ட்ரி முடிஞ்சோன்னு கேட்டுக்கணும், ஆண்டவரே உங்களோட நான் இருக்கிறதுனால நீங்க யூஸ் பண்ணீங்களா, இல்ல நீங்க என் கூட இருந்ததுனால யூஸ் பண்ணீங்களா? ஆனா அடங்காதவனா இருந்தாலும் அடங்கலைனால நம்மளோட இருந்து எஸ் நம்மள விட்டு கொடுக்காம காட்டி கொடுக்காம சரியாயிருவான். போட சரி. ஒரு பக்கம் நம்மளை தட்டிக்கிட்டே நம்மளை சரி செஞ்சுக்கிட்டே நம்மளை யூஸ் பண்றாரு பாருங்களேன். ஸ்தோத்திரப்பா. இந்த பாவைக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சரி, எப்படியோ உங்களுக்கு ஒரு ஞானோதயம் பிறந்துருச்சு. என்ன ஞானோதயம்? அவரோட என்ன செய்யணும்? இருக்கணும். அவரோட இருக்கிறப்ப இந்த உலகத்து மேல எனக்கு இருந்த விருப்பம் சுத்தமா வேண்டாம்னா செத்துருச்சு. இப்ப எனக்கு எது மேல நாட்டம் இல்லை, உலகத்தின் மேல. அதனால ஒரு செல்போன் இருந்தாலும் ஒரு யூடியூப் இருந்தாலும் அதை நான் ஒரு பாட்டு கேட்கறதுக்கு, மெசேஜுக்காக இந்த சோஷியல் மீடியாவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மற்றபடி நான் வேற எதுக்காக அதை நான் என்ன செய்யறது இல்லை, பயன்படுத்துறது இல்லைங்கிற ஒரு டெடிகேஷனுக்குள்ள நீங்க வர்றப்ப, அதாவது நான் யூடியூபை விட்டு நீங்க வெளியில வாங்கன்னு நான் சொல்லலை, நம்மளே யூடியூப் மூலமா தான் போறோம் இப்ப. எஸ். ஆனா யூடியூப் வந்து நம்ம யூஸ் பண்றது தானே ஒழிய அது நம்மளை யூஸ் பண்றதுக்கு இல்லை. எஸ். ஃபாதர் சொல்லுவாங்க, வரப்பிரசாதம்டா சோசியல் மீடியான்னு வாங்க. யூடியூப் வந்து எனக்கு வரப்பிரசாதம், தேவனோடு சஞ்சரிக்க ஆண்டவர் தந்த வரப்பிரசாதம். என் நேரம் அதுல பாட்டை கேட்க, சமூகத்துல திளைக்க, அதுல போடுறத வந்து பாக்குறதுக்கெல்லாம் நான் இல்ல, எனக்கு என்ன தேவையோ அதை பாக்குறதுக்கு தான் அது என் பாக்கெட்ல இருக்கு. ஆமென்.
நான் போடுறத நீ பாரு. நீ போடுறதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் வரமாட்டேன். எஸ். இன்ஸ்டாகிராம்ல நாங்களும் தான் இருக்கிறோம். எஸ். எல்லாரும் போடுறத பார்க்கறதுக்கு இல்லை, நான் அப்லோட் பண்றத விருப்பம் இருந்தா பாரு. வேற எதையும் பார்க்கறதுக்கு நான் உள்ள வர மாட்டேன். எஸ். காஸ்பலை கொண்டு போறதுக்கு, வேர்டை கொண்டு போறதுக்கு அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல். அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். எஸ். அதுக்கு மேலே நீங்கள் சேலையை கட்டிட்டு அதை போடுவீங்க, அங்கே போனேன்னு சொல்லுவீங்க, டூர் போனேன்னு சொல்லுவீங்க, நீங்கள் சாக்லேட் ஊட்டுறதை போடுவீங்க, நீங்கள் சாப்பிட்றத போடுவீங்க, சைக்கிளில் போனதை போடுவீங்க. அது இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை சாமி. இந்த மாதிரி ஒரு சூடு சொரணை வந்து நமக்கு கிருபையினால் வருகிற சூடு சொரணை, ஸ்தோத்திரம் அப்படின்னு வர்றப்ப அவனுக்கு சூடு சொரணை வந்துடும். எஸ். என்னடா காரு திப்பிட்டு போயிட்டாங்களே, தப்ப துப்பிட்டு போயிட்டாங்களடா. அப்படி இவ்வளவு நம்ம சந்தையில விரிச்சு வச்சிருக்கிற திரும்பி கூட என்ன செய்ய மாட்டேங்கிறானுங்க, பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன நானும் என்னென்னத்தையோ கொண்டு வந்து நிறுத்தலான்னு பார்த்தா டோரை மொத்தமா என்ன பண்ணி போட்டானுங்க, ஷட் டவுன் பண்ணிட்டானுங்களே. நம்ம ஆப்ரேட் பண்ணவே என்னன்னா முடியல அப்படின்னா கையை கட்டி வேடிக்கையா பார்ப்பான், இல்லையே அவன் வேற அஸ்திரத்தை கையில எடுப்பான். எஸ். உலகம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு கிறிஸ்துவுக்குள்ள உறவாடி நான் வர்றப்ப, கிறிஸ்துவுக்குள்ள உறவாடி வர்றப்ப வேர்ல்டு வந்து எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. நிஜமாவே சொல்றேன். எஸ். எதுவும் என்கிட்ட வாலாட்டாது. ஆட்டுச்சுன்னா அறுக்கிறேன். எஸ். ஒட்டை ஒட்டை சமூகத்திலிருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை செய்ய நம்ம ஃப்ளஷ்ல முடியாது. எஸ். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னா எப்படி சிலுவையில் அறையுது? The more you live in God's presence, you are simply nailing your flesh on the cross. ஆண்டவருடைய சமூகத்துல சஞ்சரிக்காம நம்முடைய மாம்சத்தை சிலுவையில அறைய நம்மளால முடியாது, முடியவே முடியாது, முடியவே முடியாது. அந்த மாதிரி நான் உலகத்துக்கு நான் வந்து நான் செத்து போறப்ப பிசாசு சும்மா விடுவானா? விட மாட்டான். அதுக்கு தான் நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளை வச்சிருக்கான். எஸ். நீங்க உறவாடுற ஆளா இருப்பீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிற உறவாடாத ஆளை பிணை கைதியா புடிச்சு வச்சு உங்களை படுத்துவான் பாருங்க. ஒரு பெரும் பாடு, நரக குழி அது. எஸ். என்ன குழி? நரக குழி. அப்ப உலகம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு என்ன ஆண்டவருடைய உறவு கொண்டு வர்றப்ப எனக்கு உறவுகள் என்னவா மாறுது? பிரச்சனையா மாறுது. எஸ். அதை ஹேண்டில் பண்றது விதம் இருக்க அப்படியே பிரசன்னா துதிக்கவா செய்யற? இப்ப துதி பார்ப்போம் அப்படின்னு டைம் பாம்பு, கண்ணி வெடி, நாட்டு வெடி, அணுகுண்டு அதெல்லாம் அங்கங்க செட் பண்ணி அந்த நேரத்துக்கு வெடிக்கும் பாருங்களேன். டைம்ல வெடிக்கும் டைம் பாம்பு. டமார் டுமார்னு சொல்லி குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள வெடிக்கிறப்ப உங்களால ஜெபம்லாம் என்ன செய்ய முடியாது, பண்ணவே முடியாது. அந்த காரியம் மைண்ட்ல உட்கார்ந்து நம்மளை போட்டு படாத பாடு என்னன்னா படுத்தோம். இது வந்து ஃபாதர் சொல்லுவாங்க, டேய் வேலை செய்யறது அவன், நம்ம கோபப்படுறது யார் மேல? கோபம் மனுஷங்க மேல. அவன் ஏன் இப்படி பேசணும், அவன் ஏன் இப்படி பேசணும்? பாவம், அவனை வந்து எய்தவன் இருக்க அம்பை நோவானே தெரியுது, ஆனா பயிற்சி பண்றப்பதான் திணறுது. எஸ். கொல்லலாம் போல என்னன்னா இருக்கு. அப்படி கொல்லலாம் போல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இங்க போச்சு, எல்லாம் போச்சு சுத்தமா. என்னன்னா போச்சு. அப்ப எசன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்ன? அவர் மேல இருக்கிற அன்பு, சக மனுஷன் மேல இருக்கிற அன்பு. இதுதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம். எஸ். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வருது அப்படிங்கிறப்ப பிரச்சனையினால உருகி போறது வேற, கர்த்தருடைய பிரசன்னத்துல பர்வதங்கள் மெழுகு போல உருகிறது வேற. ப்ராப்ளத்தை எங்க தூக்கிட்டு போனோம்னா சமூகத்துக்கு தூக்கிட்டு போனா எது உருகுது? அந்த பிரச்சனை உருகுது. நல்லா கவனிச்சுக்கங்க. இப்ப எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, நான் உறவாடுறேன்.
ஆனா அடுத்த 1 மணி நேரத்திலயோ அல்லது இன்னைக்கு சாயந்தரத்திலயோ எது எப்படி ட்விஸ்ட் ஆகும்னு நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற யாருக்குமே தெரியாது. இப்ப கூட உங்களுக்கு குண்டு வச்சுட்டான். எஸ், வெடிக்கிறப்ப இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பார்த்துக்கங்க. அப்படி போறப்பவே வெடிக்கலாம், இல்ல மீட்டிங் முடிஞ்சு அந்த கதவு திறக்கிறப்பவே வெடிக்கலாம். உங்க உள்ளம் கலங்காது இருப்பதா? எப்படியா உனக்கு தெரியும்? வெடிக்குதுல எங்களை சுத்தி. எத்தனை குண்டு வெடிப்பு நடுவில் இப்ப தப்பிச்சு வந்திருக்கோம் தெரியுமா? இந்த டாபிக்கே கிட்டத்தட்ட 10-15 நாளா பேசிட்டு இருக்கேன்னா அங்க வெடிக்குது. என்னென்ன வெடின்னு இருக்கிறீங்க தாடி அப்பா. நல்லா அழுந்தி அப்படி உப்புல போட்ட ஊறுகாய் ஊறுன மாதிரி என்ன பேசுறோம் என்ன சொல்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம்? போதிக்கிறோம். அப்ப 1000 அழுத்தம் வந்தாலும் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது எதுவும் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழப்பதே என்னன்னா இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படியே ஒரு தீமை அதுல வந்தாலும் கடைசியில் அதை கூட ஆண்டவர் நன்மை என்ன செஞ்சிருவாரு? பண்ணிடுவார். முடிச்சிடுவார். அறிவை கடந்த இந்த தெய்வீக அமைதி தான் என்னுடைய ஷீல்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்க நேரம் என்ன செய்வேன்? ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்க நேரம் ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்க நேரம் ஸ்தோத்தரிப்பேன். அறிவை கடந்த தெய்வீக அமைதி, அறிவை கடந்த தெய்வீக அமைதி, அடிமை வாழ்வின் கேடயமே, அடிமை வாழ்வின் கேடயமே, வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் அல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்ய நீர் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தினால எனக்குள்ள பிறக்கிற ஒரு தைரியம் என் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாதது. எஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட். எனக்கு உதவி செய்ய நீர் இருக்கிறீர் என்கிற விசுவாசம், அதனால எனக்குள்ள பிறக்கிற ஒரு தைரியம் என்னாலேயே புரிஞ்சுக்கிற முடியல. எஸ் லார்ட். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை மீறியா எது என்னை தாக்கிற போது? அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 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 அனுபவம் அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தனிமையில போராடுறோம், ஆனா தனிமையில உறவாடுறது இல்லை ஆண்டவரோட. நெருக்கடி வந்துருச்சுன்னா மனுஷன் தனிமையில என்ன செய்யறான்? போராடு. ஆனா நெருக்கடி நேரத்துல மனுஷன் செய்ய வேண்டியது தனிமையில கர்த்தரோட உறவாட. நோக்கம் என்னன்னா அவரோட உறவாடி நான் ஒன்றாகி விடக்கூடாது. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நீர் என்னிலும் நான் உம்மிலேயும் பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுதான் அவருடைய பிரேயர். எஸ். டெவிலுக்கு பிடிக்காதது என்னன்னா கிறிஸ்துவுக்குள்ள உறவாடி அவருக்குள்ள காணாம போறது. எஸ். அவரோடு ஒன்றாகிற அனுபவத்துல we become one. அங்க நீங்க வேற நான் வேற அப்படிங்கிற இடத்துல நான் இல்ல, நீரும் நானும் அப்படிங்கிற இடத்துல இல்லை. நீரே I totally disappeared. Yes. In your presence. Yes.
I can feel only you in my life. Yes. ஏதா அவர் சொன்னார் கலேசியன்ஸ் 2:20 இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இந்த பாயிண்ட் எப்ப ட்ரிகர் ஆகுதுன்னா என்னோட லைஃப்ல, நான் அவரோட உறவாடி ரெண்டு ஸ்பிரிட் அப்படியே மிங்கிள் ஆகி முழுசும். இப்ப இரும்பை தூக்கி நெருப்புல வச்சோம்னா நெருப்புக்குள்ள இரும்பு இருக்கா, இரும்புக்குள்ள நெருப்பு இருக்கா? கன்ஃபியூஸ் ஆயிடுது இல்ல? சிவப்பாயிருச்சு நெருப்பு. சிவப்பு. இப்ப இரும்புக்குள்ள நெருப்பா, நெருப்புக்குள்ள இரும்பா? இரண்டரை கலந்து விட்டது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல we become one with Christ. இந்த பாயிண்ட்ல தான் பவர் ட்ரிகர் ஆகுது. ஆமென். டெவிலுக்கு வந்து அணுகுண்டு வெடிச்ச மாதிரி இருக்கும், கொரோனா வந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த 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 பீக்கை வந்து நான் டச் பண்ணி ஆண்டவருக்குள்ள நான் வந்து டிஸப்பியர் ஆகிறேன். ஆமென். காணாமல் போன என்ன கண்டுபிடிச்சது எதுக்குன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நான் காணாம போனுங்கிறதுக்காக. ஆமென். ஒரு காலத்துல ஜீசஸ் இல்லாம நான் காணாம போனவன், ஆனா இப்ப என்ன தெரிந்து கொண்ட கிறிஸ்துவுக்குள்ள நான் காணாம போயிட்டேன். நான் மினிஸ்ட்ரி பண்ணல. ரெண்டாவது என்னுடைய அடையாளம் என்னன்னா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஹalleluya. இந்த இடத்துல நான் வந்து சஞ்சரிக்கிறது. ஊழியம் கூட செய்ய விடுவான் உங்களை என்னையும், ஆனா இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வர்றது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மினிஸ்ட்ரி பண்ணு, நல்லா பண்ணு, ஜனங்களுக்காக உன்னை கர்த்தர் என்ன செஞ்சாரு? பயன்படுத்துவாரு. அவர் உன் கூட இருக்கிறதுனால உன்னை பயன்படுத்தினாரு. நீ அவரோட, எனக்கு தானா தெரியும் நீ அவரோட இல்லைன்று. எத்தனை நேரம் புரியுது? ஆமென். எனக்கு தான் தெரியும். 4 செவுத்துக்குள்ள நீ இருக்கிறப்ப நீ யார்? எனக்கு தான் தெரியும் நீ யாருன்னு. நீ யார்? சில நேரம் நான் உண்மையான நான் யார் என்பதை அறிய 4 செவருக்குள் நான் தனியாக இருக்க வேண்டியது இருக்கிறது. அப்பொழுதுதான் நான் யார் என்பதை நிர்மாணம் செய்யப்படும். சுவருக்கு நடுவுல நான் இருக்கேன் இல்ல, நான் அவரோடு இருக்கிறேன். ஹalleluya. இதுதாங்க ஒரு உச்சம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேங்கிறது இந்த சொசைட்டில ரிஃப்ளெக்ட் பண்றதா என்னுடைய அல்டிமேட் மிஷன். ஆமென். அதான் அதுல பிறக்கிறதா என்னது? ஊழியமே. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப இந்த மாதிரி ஒரு ரெல்மை நான் தொட்டு அவரோட சஞ்சரிச்சு அவருக்குள்ள நான் காணாம போகிற அனுபவத்துல அதை சகிச்சுக்கிற டெவிலால என்னன்னா முடியாது. அதனால அவன் அம்பு வம்பு எல்லாம் என்ன செய்யும்? நம்மள தேடி வரும், வெடிக்கும். இல்லங்க தானா என்ன செய்யும்? வெடிக்கும். நீங்க சமூகத்துல போய் அப்படியே அவருக்குள்ள மறைஞ்சு வர்றப்ப அவன் வாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வெளியே நிற்பானேன், உள்ளே வாரும். அப்ப நீங்க பவர்ஃபுல்லான ஒரு ஊழியத்தை முடிச்சு உங்க மூலமா 4 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டா உங்களை சும்மாவா விடமாட்டான். உங்களை கையை கட்டி வேடிக்கையா பார்த்துக்கிட்டு இருப்பான். வெடி வைப்பான்ல, குண்டு வைப்பான்ல, யார தொட்டா நீங்க குப்புறப்படுப்பீங்கன்னு அவனுக்கு தெரியும். கரெக்டா அவங்கள தொடுவான்ல போய். இந்த துரை பிரசங்கம் பண்ணார், படுத்து கிடக்காரு பாருங்களேன். துரை படுத்து கிடக்காரு பாருங்க. ஏன் குப்புறப்படுத்திட்டாரு? அவர் பிரஷர் பாயிண்ட் தெரியும்ல, போய் தொட்டுட்டாரு. பிரஷர் பாயிண்ட்னு இருந்தா ப்ளஷர் பாயிண்ட்னு ஒன்னு இருக்குல்ல. ஆமென். பிரஷர் பாயிண்ட் நீ தொட்டனா என்னோட ப்ளஷர் பாயிண்ட் அவர் நானும் போய் தொடுவேன். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இட்ஸ் a holy art. ஆமென். இது ஒரு பரிசுத்த கலை. இது அந்தகார சக்திகளோடு இருக்கிற அடிதடி தான். எஸ். இட்ஸ் a fight. எஸ். இட்ஸ் a war. ஆமென். உறவாடுறவன் இதை எதிர்பார்த்து தான் உறவாடணும். ஆமென். எங்க சர்ச்சில் ஒருத்தர் சொன்னாரு, ரொம்ப ஆழமா போனாலே பிரச்சனை வருதுனே, அதனால தொட்டுக்கு தொடச்சிக்கின்னு இருக்கிறேன், கிட்ட போவே முடியலன்னு. வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தோமா, ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கேட்டோமா, அதோட போயிடணும். ஞாயிற்றுக்கிழமை செய்தியை கேட்கணும். அது என்ன டீப்பா இருக்கு, என்ன இப்படி சொன்னாருன்னு அதை கேட்டுட்டு போய் கீழ்ப்படிஞ்சு பைபிளை வாசிக்கிறது, ஆராதிக்கிறது, இப்படி உள்ள போனாலே ப்ராப்ளம் வெடிக்குதுன்னு.
அதனால இப்ப வந்து வெளியவே நான் என்ன செஞ்சுக்கிறேன், நின்றுக்கிறேன்னு முடியலண்ணே, என்னால முடியலண்ணே. நீங்க டீப்பா உள்ள போறப்ப ப்ராப்ளம் வெடிக்குதுன்னா பாதாளம் உங்களை என்ன செஞ்சிருச்சு, மார்க் பண்ணிருச்சு. எஸ், அல்லேலூயா, ஹalleluya. நீங்க 10ஓட 11 என்னன்னா இல்லவே இல்லை, நீங்க ஹிட் லிஸ்ட்ல நம்பர் 1 ஆயிட்டீங்க. ஆமென், மோஸ்ட் வாண்டட். எஸ். நீங்க உலகத்துல பிரபலம் இல்ல, நரகத்துல பிரபலம் ஆயிட்டீங்க. ஆமென், அல்லேலூயா, ஹalleluya. அதோட இப்ப நாங்க வந்து வம்புகளுக்கு ஆரம்பிச்சிட்டோம். யார? அவனே உன்னை சண்டைக்கு இழுக்கிறதா இனிமே எங்களுடைய முழு நேர பணி. ஆமென். நாங்க அவரோட உறவாடி உள்ள போய் தூக்குவோம் ஒவ்வொருத்தரையும். எஸ், முடிஞ்சா மோதிக்க. நான் வருவேன், அபிஷேகத்தோட வருவேன். நீ 10 வருஷம் கட்டி வச்சிருப்ப, 15 வருஷம் கட்டி வச்சிருப்ப, உன் கண்ணுக்கு முன்னாடி அடிச்சு தூக்குவேன். எஸ், எஸ். முடிஞ்சா பாத்துக்க, முடிஞ்சறத பாத்துக்க. இது ஒரு ஆவிக்குரிய அடிதடி. ஆமென், டெரர் பீஸ். எஸ், ஹalleluya. அதனாலதான் அவனுக்கு நம்மளை கண்டாலே இவ்வளவு கோவம் வருது. எஸ். அன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய டாப் லெவல் லீடர்ஸ் மீட்டிங், என்டையர் சிட்டி ஃபாதர்ஸ்லாம் கேதர் ஆகி நான் ஒரு செஷன் அங்கே இருந்தேன். அப்போ இருக்கிறப்ப நிறைய பாஸ்டர்ஸ் மக்கள்லாம் இருந்தாங்க. அப்போ நான் வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு நான் பாஸ்டர்ஸ் ரூமில் போய் உட்கார்றேன். ஒரு ஊழியர் வந்து அப்படியே என் தோளில் விழுந்து காதோட அழுதுகிட்டே சொன்னார், என்னோட எதுவும் பேசிடாதீங்க, நான் சொல்கிறது மட்டும் கவனிங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட நான் கத்திடுவேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் வந்து சொல்கிறது மட்டும் கேளுங்க அப்படின்னார். அவர் சோடரில் விழுந்துட்டு அழுதுகிட்டே சொன்னார், 15 வருஷம் ஆச்சு விபச்சாரம், வேசித்தனம், என் மனைவி பிள்ளைங்களை விட்டுட்டேன், என் மினிஸ்ட்ரியை விட்டுட்டேன், என் வரத்தை நான் தொலைச்சிட்டேன், எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டேன். ஆனால் கன்க்ளூஷனில் ஒரு வேர்டு வந்துச்சு, இவ்வளவு பாவம் பண்ணுன என்னையும் கர்த்தர் என்ன செய்வாரா, மன்னிப்பாரா, அழிச்சு கழிச்சு புது ஆட்ட. இது திரும்ப திரும்ப வந்துச்சு கன்க்ளூஷன்ல. அப்போ அவருக்கு ஒரு உணர்வு வந்து, இவ்வளவு செஞ்ச என்னையும் கர்த்தர் என்ன செய்யறாரு, மன்னிக்கிறாரா, திரும்ப என் லைஃபுக்கு நார்மலுக்கு நான் என்ன செய்றேன், திரும்புறேன். இதை சகிச்சுக்கிற முடியுமா உன்னால? இல்லையே, முடியாதுல்ல, முடியாது. அன்னைக்கு எங்க மினிஸ்ட்ரி, நம்ம திருநெல்வேலி பக்கத்துல மினிஸ்ட்ரி 2 3 நாளைக்கு முன்னாடி புல்பிட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சரியான ப்ரெஷர். அப்போ என் ஒய்ஃப்கிட்ட இருந்து ஃபோன் வருது, எப்பா இந்த மாதிரி வெடிக்குது, ப்ராப்ளம் வெடிக்குது அப்படின்னா, நான் ஜெபம் பண்ண முடியல, துதிக்க முடியல, ஸ்தோத்திரம் சொல்ல என்னன்னா முடியல. அவன் என்ன பண்றான், வம்புக்கு இழுக்கிறான். நீங்க பிரசன்ஸ்ல வாழ்றத நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே துறை, பிரசன்ஸ்ல வாழுங்க துறை, பயிற்சி பண்ணுங்க துறை அப்படின்னு அவன் என்னை நக்கல் நையாண்டி பண்ற மாதிரி இருக்கு. ஒன்னும் ஓட மாட்டேன்னு சொல்லுது. அதுதான் மைண்ட்ல வந்து என்ன செய்யுதுன்னா, ஆக்கிரமிக்குது. அந்த பிரஷர்ல நான் போலான்னு சொன்னா, அங்க பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, 8 மணில இருந்து 9:45 வரைக்கும் நீங்க பிரசங்கம் பண்ணலான்றார். தாராளமா கொடுக்குறாங்க நேரத்தை. 1.25 மணி நேரம் எடுங்க அண்ணே, 2 மணி நேரம் போனாலும் பரவாயில்லண்ணே. அது கிராம பக்கம் பாருங்களேன். எங்களை கூட்டிட்டு போக வந்த ஒரு தம்பி, அவன் யூடியூப்லயே எங்களை பார்த்திருப்பான் போல இருக்கான். அவன் கார்ல ஏறின ஒண்ணு பரவசம் எக்ஸைட்டட் ஆயிட்டான். அவனுக்கு எங்களோட பேசணும்னு ஆசை. எனக்கு வாயில ஜிப் அழுத்தத்துல ஒண்ணுமே என்னால என்ன செய்ய முடியல, பேச முடியல. அவனா யூகிச்சுக்கிட்டு சொல்றான், அப்பா நான் உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இல்ல, நீங்க எல்லாம் பயங்கர பிரசன்னத்துல இருப்பீங்கப்பா, நான் பிரசன்னத்துல இல்லடா, பிரஷர்ல இருக்கேன்டா நான் தான்டா பிரசன்னம் என்ன செஞ்சேன். அவனுக்கு புரிய வைக்கவே என்னால முடியல. ஆனாலும் குவைட்டா இருந்துட்டேன், அப்படியே அமைதியா இருந்தேன். அவனும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தான். அப்புறம் வர்றப்ப அவனோட பேசி தந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் வந்து ஊழியர் கூட்டம் வச்சுட்டாங்க. ஊழியர் கூட்டத்துக்கு நான் போனோம். ஹீட் அதிகமாகுது, ப்ராப்ளத்தினுடைய வீரியம் வந்து அதிகமாகுது. அங்க போறேன், பாஸ்டர் சொல்றாரு 12 மணிக்கு தரோம், 2 மணி வரைக்கும் நீங்க பிரசங்கம் பண்ணலாம்.
முடிச்ச உடனே எல்லாருக்கும் லஞ்ச் கொடுப்பேன்னு. முடிச்ச உடனே லஞ்ச் கொடுப்பேன்னு நீங்க முடிக்கிறது தானே டைம். எந்த கர்த்தாவே என்னுடைய நிலைமை யாருக்கு என்ன செய்யல புரியல. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வேர்டு வந்து அடிச்சு தூக்குறதுனாலதான் அவனால சகிச்சுக்கிற என்னன்னா முடியல முடியல முடியல. ஆனா பாருங்க, மைக் எடுத்த உடனே இந்த பலிபீடத்தினுடைய கொம்பை பிடிச்சு கிடந்தா பாதுகாப்புன்ற மாதிரி அப்படி ஒரு ஃப்ளோ, கலகல கலகலன்னு எல்லாரும் சிரிச்சு கடைசியில சமூகம் இறங்கி எல்லாரும் ஓன்னு கத்தி அதை முடிச்சுட்டு 2 hours கழிச்சு என் சீட்ல வந்து உட்கார்றேன். உட்கார்ந்த உடனே அங்க இருக்கிற ஒரு பகுதி நேரம் ஊழியம் செய்யற ஒரு தம்பி வந்து என் முன்னாடி முழங்கால நின்று சொல்றாரு, என் மனைவி பிள்ளைங்களை மேல உள்ள கோபத்தில் அவங்கள விட்டு பிரிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. எனக்கு இந்த நாளில் கேட்குற செய்தி என்னை ரொம்ப உடைக்குது. ஸோ உங்கள்கிட்ட நான் நேராக கன்ஃபஸ் பண்ணிட்டு நேராக என் மனைவி பிள்ளைங்களை கூப்பிடுறதுக்கு போறேன். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ஆகையை தட்டிக்கிற மாதிரி செலவம் பண்ணல, சரியா அடிச்சு தூக்குறதுனால தான் மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போனது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அதோட சிங்கம் பயந்து போய் தெரியாம ஆட்ட கவிட்டேன். விட்டு தாவிது, என்ன விட்டு தாவிது, என்ன விட்டு தாவிது, என்ன விட்டு தாவிதுன்னு ரிவர்ஸ் கேரா போட்டுச்சு. அது என் மேல் பாய்ந்த போது கேஸ்ல டெவில் உங்க மேல சீருதுன்னா பாயுதுன்னா நீங்க அது வாயிலிருந்து என்னத்தை ஒண்ணு பறிச்சதுன்னா. ஆமென். எங்க இருந்து பறிச்சீங்க? வாயிலிருந்து. எங்க வீட்டுல ஒரு நாள் இருந்த பூனை வேப்ப மரத்துல இருந்து அணில கவிருச்சு. அணில் கத்துற சத்தம் கேட்டு என்னடா என்னமோ வருதுன்னு வந்து பார்த்தா நம்ம ஐயா என்ன பண்ணிருக்கிறாரு, அணில கவ்விட்டார். அப்ப நான் வந்து அணில் பூனை வாயில சிக்கன அணில காப்பாற்றுவதற்காக யாரை துரத்துகிறேன்? பூனையை. எங்க வீட்டுல நாங்க போடுறத தின்னுட்டு திரிகிற பூனை சூன்னா என்ன செஞ்சிடும்? ஓடிரும். பயப்படுற பூனை அது வாயில வந்து அணில கவி இருக்கிற நேரத்துல நான் விரட்டுறப்ப அப்படி நேரா ஸ்ட்ரைட்டா என்னை பார்த்து திரும்பி இறையோட கவிக்கிட்டு அதனுடைய வாலு 90 டிகிரில நின்னுச்சு. பஞ்சு முட்டாய் மாதிரி புஷ்ஷுன்னு ஆயிருச்சு. பூனை வாலு 90 டிகிரில நின்று பஞ்சு முட்டாய் மாதிரி விருந்திருச்சுன்னா அது கோவமாயிருச்சுன்னு அர்த்தம். என்னடா நம்ம துரத்தி பயந்து ஓடுன பூனை இப்ப நம்மளே என்ன செய்யுதுன்னா நிக்குதுன்னா அது கவி இருக்கிற எற மேல அதுக்கு இருக்கிற இச்சை. அந்த இறைய நான் டார்கெட் பண்றப்ப அதுக்கு கோவம் வந்து யார் மேல சீருதுன்னா பூனைக்கே இவ்வளவு சீற்றம்னா சிங்கத்துக்கு எவ்வளவு சீற்றம் இருந்திருக்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால எல்லா ஊழியமும் அடிதடிக்குள்ள வந்தே ஆமென். ஹல்லேலூயா. எதுக்குள்ள வந்தே ஆகணும்? அடிதடிக்குள்ள வந்தே ஆகணும். கூட உங்க ஊழியத்துல சில வில்லங்க வெடிச்சதுக்கு அவன் வாயில இருந்து என்னத்தையும் நீங்க பறிச்சது காரணமா இருக்கலாம்ல. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால மோதி என்ன செய்யலாம்? பாத்திரலாம். பரலோகம் போற வரைக்கும் இதுதான். ஆமென். ஆனா நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன். என்ன ஜெயிச்சலான்னு கனவுல என்ன செய்யாத, காணாத. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே டல்லா உட்கார்ந்து இருக்கிறேன். இவர் சொல்ற சாட்சி என்ன செய்யுது? அப்படியே உயிர்ப்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. நேத்து மத்தியானம் கிளம்பி இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன ஃபைட். அப்பா. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், டேய் நீ எல்லாருக்கும் எல்லாமானவன். ஆமென். உன்னை ஒருத்தனும் புரிஞ்சுக்கிற மாட்டான். நீ தான் எல்லாரும் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கிறணும். நீ வாங்கி வந்த வரோம். அப்படி உன் வீடு அப்பா வீடு, உன் வீடு தாய் வீடு. அதனாலதான் காயப்பட்டவன் அழுத்தத்தில் இருக்கிற எல்லாரும் உன் வீட்டு காலில் வந்து படுக்கிறான். நீ தான் ஐயால அரசேல என் தங்கம்ல
என் தாய் இல்லை, நான் சொல்றத என்ன செய்ய கேளு. கேளுன்னு அவன் சிரிக்கிற வரைக்கும் சுத்தி உட்காந்து வெப்பமா வரவனுக்கு அப்பத்தை கொடுத்து அனுப்பு. அவ்வளத்தையும் சரி பண்ணி இங்க வந்து தூங்குறதுக்கு 1:30 மணி ராத்திரி. எங்க பிளான் எல்லாமே என்ன செய்யுதுன்னா மாறுது. ஹல்லேலூயா. அப்ப டெவிலால நம்ம பிரசன்ஸ்ல இருந்து நாம எஃபெக்டிவ் ஆகுறப்ப அவனால அதை ஜீரணிச்சுக்கிறவன் என்னன்னா முடியல. ஆனா அந்த நேரம் பரத்திலிருந்து வருகிற ஒரே ஒரு வெளிப்பாடு, அல்லேலூயா, வெளிப்பாடு. என்ன ஃபைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் a word from God will make a way. Yes. Hallelujah. சில நேரம் வந்து ஆண்டவர் வந்து நம்மளை பக்குவப்படுத்துறதுக்குன்னே, யாரை பக்குவப்படுத்துறதுக்கு? என்னை நம்மை பக்குவப்படுத்துவதற்கென்றே அழுத்தங்கள் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். அதான் அதுக்கு பேரு என்ன குக்கர்? பிரஷர் குக்கர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலதெல்லாம் அழுத்தத்துல தான் வேகம். ஆமென். எதுல வேகம்? அழுத்தத்துல தான் வேகம். சில பேர் லைஃப்ல ஏன் இவ்வளவு சாஃப்டா, இவ்வளவு புரிந்து கொள்ளுகிறவனா, இவ்வளவு பக்குவமுள்ள இருதயமா, இவ்வளவு பண்பட்டவனா இருக்கிறான்னா விட்ட விசில். ஆமென். உங்களையும் உள்ள போட்டு அடைச்சு சீல்லாம் போட்டு மேல குண்டை போட்டு சீல் பண்ணத்தான் தெரியும். அல்ல வேலை மேல ஒரு விசில வச்சாரு, இல்லைன்னா குக்கர் வெடிச்சிரும். இதுக்கு மேல தாங்க முடியாதுன்றப்ப ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க, அப்பாடா அப்படின்னு ஒரு பெரிய ரிலீஃப் வரும் பாருங்களேன். ஸ்தோத்திர ஆண்டவரே. இவ்வளவு டீச்சிங் எங்க இருந்து வருதுன்னா குக்கர்ல இருந்து வந்து ஒவ்வொரு விசில் தான் ஒவ்வொரு மெசேஜ். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு விசில் தான் ஒவ்வொரு மெசேஜ். எஸ். சார் நான் வந்து போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி சர்ச்சில் ப்ரீச் பண்ணிட்டே இருக்கிறப்ப இந்த உறவுகள் தான் நமக்கு என்னன்னா பிரச்சனை. ஆனா நீ உறவுகளோட தான் எங்க போய் சேரணும்? பரலோகத்துக்கு போய் சேரணும். நீ உறவு இல்லாம பரலோகத்துக்கு போனா எங்கடா உன் மனைவி, எங்கடா உன் புள்ள, எங்கடா உன் மாமனாரு, எங்கடா உன்னுடைய மாமியாரு அப்படின்னு ஆண்டவர் கட்டிமா என்ன செய்வாரு? கேட்பாருன்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப ஒரு பாட்டு, பழைய பாட்டு இதுதான் வந்துருச்சு. பரலோக வண்டி பூட்டி பரலோகம் போக போறேன், விசுவாச வண்டி பூட்டி விண்ணகந்தா செல்ல போறேன். தந்தானே தன்ன நன்னே. இது வேற ஏதோ பீட்டு வருது சார். தந்தானே தன்ன நன்னே, தந்தானே தன்ன நன்னே. அதுவா? தேங்க்யூ. தந்தானே தன்ன நன்னே, தந்தானே தன்ன நன்னே. 6/8 வேணும். 6/8. தந்தானே தன்ன நன்னே, தந்தானே தன்ன நன்னே. அப்பாவையும் அம்மாவையும் அழகாக ஏத்திக்கிட்டு, மாமாவ மாமியையும் மறக்காம கூட்டிக்கிட்டு, தந்தானே தன்ன நன்னே, தந்தானே தன்ன நன்னே. மாமாவையும் மாமியையும் மறக்காம கூட்டிக்கிட்டு, அண்ணன் தம்பி எல்லாரையும் அள்ளி போட்டு ஏத்திக்கிட்டு, தந்தானே தன்ன நன்னே, தந்தானே தன்ன நன்னே, தந்தானே தன்ன நன்னே, தந்தானே தன்ன நன்னே. ஏண்டா இத புடிச்சு என் தலையில தந்தாரு நாகம், தந்ததுக்காக போடு ஒரு தந்தானே 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 தன்ன நன்னே, தந்தானே தன்ன நன்னே, தந்தானே தன்ன நன்னே, தந்தானே தன்ன நன்னே.
மாறிக்கிட்டே இருக்கு. அடிக்கலாமா? பேட் அடிக்கலாமா? அடிங்க. தந்தானே தன்ன தன்ன தன்னே. எக்ஸலென்ட். அவ்வளவுதான். தந்தானே தன்ன தன்ன தன்னே. புள்ள குட்டி எல்லாரையும் பொண்ணு போல ஏத்திக்கிட்டு, சொந்தக்காரன் எல்லாரையும் சுத்தி வளைச்சு ஏத்திக்கிட்டு, தந்தானே தன்ன தன்ன தன்னே. தந்தானே தன்ன தன்ன தன்னே. சொந்தக்காரனுக்காக போடுறா ஒரு தந்தானே தன்ன தன்ன தன்னே. தந்தானே மாமனாருக்காக தந்தானே தந்தானே தன்ன தன்ன தன்னே. தந்தானே தன்ன தன்ன தன்னே. சொந்தக்காரன் எல்லாரையும் சுத்தி வளைச்சு ஏத்திக்கிட்டு, பொண்டாட்டி ரூபாவையும் என்னோட தான் கூட்டிக்கிட்டு, தந்தானே தன்ன தன்ன தன்னே. தந்தானே தன்ன தன்ன தன்னே. அல்லேலூயா. எவ்வளவு நேரம் சிரிக்கல நீங்க. ஏன் வந்து இத போய் என் தலையில நீங்க பச்சு கட்டிட்டாங்களே அப்படின்னு நமக்கு வந்து உறவுகள் மேல ஒரு கோபம் வர்றப்ப, அந்த கோபத்தோட நான் வந்து ஒரு ஆராதனையில வந்து பிரஷர்ல வர்றப்ப, இந்த மாதிரி ஒரு அப்படியே எல்லாம் என்ன செய்யுதுன்னா ரிலீஸ் ஆயிடு. இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இங்க பாரு, உன்னைய அவனுக்கு நாங்க கட்டி வைக்கல, அவனை தான் உனக்கு கட்டி வச்சிருக்கோம். எஸ். அவன் கையில உன்னைய கொடுக்கல, உன் கையில தான் தாய் அவனை கொடுத்துருக்காரு. இந்த ட்ரூத் வந்த உடனே ஒரு டெலிவரன்ஸ் வந்துச்சு பாருங்களேன். எஸ். லிட்டரலாவே ஒரு தாயார் வந்து முந்தின நாள் நான் ஜூடா என்னோட ஒய்ஃப் எல்லாம் எங்க மீட்டிங் முடிச்சுட்டு சேலம் மீட்டிங் முடிச்சுட்டு சேலம் மீட்டிங் கார்ல வந்துட்டு இருக்கிறப்ப பாட்டு கேட்டுட்டு நாங்க வர்ஷிப் பண்ணிட்டு அப்படி நல்ல பிரசன்னம். சரியா என் ஒய்ஃபுக்கு ஃபோன் வருது, எங்கேயோ வில்லங்க நினைச்சிருச்சு, வெடிச்சிருச்சு. வெடிச்ச உடனே அவ்வளவுதான், என்ன இனிமே எங்கிட்ட பாட்டும் உடல ஒண்ணு என்னன்னா அவ்வளோ திக்கான தேவ பிரசன்னம். அவ்வளோ பிரச்சனத்தை வந்த பிரச்சனை நினைச்சிருச்சு. உடனே அவ்வளவுதான். ஒய்ஃப் எரிச்சல், முதல்ல போன வை நீ முதல்ல சொல்லி சத்தம் போட்டாப்ல. அதோட எங்கிட்ட நமக்கு வண்டி என்ன செய்யும், ஓடும். ஆனா அடுத்த நாள் காலையில மெசேஜ் என்ன செய்யுதுன்னா இந்த வேர்டு வருது, அவன் கையில ஒன்ன கொடுக்கல, உன் வீட்டுக்காரனை தான் உன் கையில கொடுத்துருக்கு, பத்திரமா பாத்துக்க அவனை அப்படின்னு செத்தன செய்தி வருது. இந்த ப்ராப்ளம் நேற்று நைட்டு நாங்கள் டீல் பண்ண பாருங்க, அதுக்கான சொல்யூஷன் எங்கே வருதுன்னா புல்பிட்ல வருது. எஸ். அப்போ அந்த பெண்ணை பற்ற தாய் வந்து ஜெபம் பண்ணிட்டு நான் கீழே இறங்குறேன், என் கையை பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, ஐயா நேற்று நிஜமாவே நான் புலம்பினேன், இது நம்ம பிள்ளைய பிடிச்சி இவன் கையில் என்ன செஞ்சிட்டோமே, கொடுத்துட்டோமே, கிளியை பிடிச்சி குரங்கு கையில் கொடுத்துட்டோமேன்னு ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனால் செய்தி நேரத்தில் நான் ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு வந்தா அவர் சொல்றாரு, இல்ல தாயி உன் மகன் கையில தான் அவனை பிடிச்சி என்ன செஞ்சிருக்குன்னா மகன் கையில தான் செலுத்திருச்சியா உடம்பெல்லாம், உடம்பெல்லாம் செலுத்திருச்சியான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இவங்க சிரிக்கிறப்ப அந்த வில்லங்கம் பண்ணா பாருங்க, அவனும் சைடுல போயிட்டு சிரிக்கிறான். அவ்வளவுதான். அவற்றிருந்து வர்ற ஒரு வெளிப்பாடு நம்மளுடைய இருதயத்தினுடைய கிளைமேட் என்ன செய்யுதுன்னா அப்படியே மாத்திரு. பிரச்சனை மாறணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு தேவை ஒரே ஒரு வெளிப்பாடு. ஆமென். முடிச்சுட்டு கீழே இறங்குறேன், ஒரு அம்மா அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறாங்க, கண்ணீரோட நிற்கிறாங்க. இந்த இடம் வந்து இவ்வளோ பெருசா பிளாக் அண்ட் ப்ளூ கண்ணி போயிருக்கு, அடிச்சதுல வீட்டுக்காரர் அடிச்சதுல. அவங்க அந்த வழியிலையும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, ஐயா நான் வந்தது இவன் கையில போய் என்னைய கொடுத்துட்டாங்களேன்னு அடி வாங்கிட்டு நான் வந்தா, இங்க அவர் சொல்றாரு அவனைத்தான். இது என்ன ஆண்டவரே நியாயம், இது என்ன ஆண்டவரே நீதினா, அதெல்லாம் பேசப்படாது, அவனோட நீ பரலோகத்துக்கு வந்து சேரணும், வந்து சேரணும், அவ்வளவுதான் மேட்ரு. தந்தானே தன்ன தன்ன நன்னே, தந்தானே தன்ன தன்ன நன்னே, தந்தானே தன்ன தன்ன நன்னே, தந்தானே தன்ன தன்ன நன்னே. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தப்பெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யல, பண்ணவே இல்லை. 17ஆம் தேதி ஆகஸ்ட் 2010 எனக்கு கல்யாணம் ஆகிறப்ப எங்கள் அம்மா என் மனைவி ரூபா கிட்ட வந்து சொன்னாங்க, அம்மா இவ்வளோ நாள் நான் வளர்த்தம்மா இவனை,
இவனை வந்து உன்னை வந்து இவனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணல, உனக்கு தாம்மா இவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம், அதனால என் பையனை நீ பத்திரமா பார்த்துக்கமான்னாங்க என் மனைவி கிட்ட. அதனால ஏதாவது அடிக்கடி வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னா மீச வச்சால்தான் உள்ள வெத்து வேட்டு ஒண்ணு இருக்காது. நீங்க இல்லைன்னா பாவம் தோன்றுவார் அவரு, அவன் தான் வருவாரு. ஆனா நீங்க இல்லைன்னா அவர் தோன்றுவார், தோன்றுவார். பத்திரமா பாத்துக்க, பத்திரமா பாத்து, அவனை கண்களை கூப்பிட்டாதீங்க. அல்லேலூயா. தந்தானே தன்ன தன்னே தந்தானே தன்ன தன்னே தந்தானே தன்ன தன்னே தந்தானே தன்ன தன்னே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பாவங்கிற அம்ப விட்டாலும் சரி, சக உறவுகள் மூலமா எந்த வம்பு வந்தாலும் சரி, வம்பு வந்தாலும் சரி, ஃபேஸ் பண்றதுக்கான கிரேஸ் எங்களுக்கு இருக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேடிக்கையா என் மனைவிட்ட கேட்பேன், என்னை மட்டும் கல்யாணம் பண்ணாம இருந்தா நீ என்னப்பா செஞ்சிருப்பேன்னு கேட்பேன். ஒண்ணு நான் செத்துருப்பேன், இல்லை என்ன கட்டினவன் செத்துருப்பான். எஸ், ரெண்டு பேரும் சாகாம காப்பாத்துறதுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னா கட்டி கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். ஏஞ்சலை பாக்குறப்ப எல்லாம் ஃபாதர் இதான் சொல்லுவாங்க, ஏஞ்சல் நீ சொன்னதை நினைச்சு நினைச்சு நான் சிரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ நம்ம கோணத்துல நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆனா அவருடைய ஆங்கிள் ஒரு வெளிப்பாடு வர்றப்ப இந்த ப்ரெஷர்ல இருந்து நான் என்ன செய்யறேன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்து ரிலீஸ் ஆகுறேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியம் இந்த மாதிரி அழுத்தத்தில் இருக்கிற நபர்களை விடுவிக்கிறதுனால தான் டெவிலால நம்மள என்ன செய்ய முடியல, சகிச்சுக்கிற முடியல. எஸ். ஒரு சகோதரி சாட்சி அனுப்புனாங்க, பிரைஸ் லார்ட் பிரதர், எனக்கு திருமணமாகி 27 வருஷம் ஆகுது, அன்னியிலிருந்து இன்று வரைக்கும் ப்ராப்ளம் மட்டும்தான், என் கணவருக்கு என்ன பிடிக்காது, 27 வருஷமா என் ஆண்டவருக்காக இதை சகித்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஜூலை ஆண்டவர் என் கூட பேச ஆரம்பிச்சாரு, மனநிலையில ஒரு சமநிலை சாத்தியம்தானா என்று. யாரும் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் என்னை வாழ வச்சு கொண்டிருக்கிறாரு. இந்த 2 மாசமா ஆண்டவர் எனக்கு தொடர்ந்து வாழ கற்றுக் கொடுக்கிறாரு. எங்க அப்பா கூட என்கிட்ட எப்பவும் சொல்லுவாரு, உன்னை அவனுக்கு கட்டி இருக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அவர் கையில கொடுக்கல, அவரை தான் உன் கையில கொடுத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என் வாழ்க்கையில அழுத்தங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையை எப்படி இவ்வளவு சந்தோஷமா நான் வாழறேன்னு எனக்கே என்ன நினைச்ச ஆச்சரியமா இருக்கு. அவர் சமூகத்துல கசப்பை விழுங்குறேன், கவலையை மறக்கிறேன், அவ்வளோ சந்தோஷமா மன நிறைவா என்னை என் ஆண்டவர் வாழ வைக்கிறாரு, நிறைய கத்து கொடுக்கிறாரு. தேவனுக்கே மகிமை. தேங்க்யூ பிரதர். அதனால நமக்குள்ள இருந்து வெளியில வர்ற ஜீவன் எத்தனை பேர் ஆசீர்வதிக்க நமக்கு என்னன்னா தெரியாது. அதுக்கு என்னன்னா சமூகத்துல இருந்து என்னுடைய சந்தோஷத்தை நான் என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். யாரோ ஒருத்தர் மேல எனக்கு இருக்கிற கசப்பு ஒரு கூட்ட ஜனத்துக்கு நான் செய்யற ஊழியத்தை அப்படியே பிளாக் பண்ணிடும். எஸ், என்னையும் பிளாக் பண்ணிருச்சு, லாக்கும் ஆயிருச்சு. தாவீதுங்கிற ஒரு மனுஷன் மேல சவுலுக்கு இருந்த கசப்பு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆசீர்வாதமா இருந்திருக்க வேண்டிய சவுலை ஃப்ரீஸ் பண்ணிச்சு. எஸ். ஆனா எப்பெல்லாம் அந்த கசப்பு ஆண்டவர் எடுத்து வர்றாரோ அப்பெல்லாம் வர வந்து கண்ணாபண்ணான்னு வேலை செய்யும். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 24 1 சாமுவேல் 26 தனக்கு தீமை செஞ்ச சவுலுக்கு தாவீது நன்மை செஞ்சு ஒரு ஊழியம் செஞ்சப்ப தாவீது மேல இருந்த கசப்பு வந்து சவுலுக்கு என்ன செய்து தற்காலிகமா நீங்குது. நீங்கின உடனே சவுலுக்குள்ள தீர்க்க தரிசனம் வர மேனிஃபெஸ்ட் ஆகுது. எஸ், நீ நிச்சயமா ராஜாவா இருப்பாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய், இஸ்ரவேலின் ராஜ்யம் உன் நாட்கள்ல நிலைவரப்படும். கிஃப்ட் எங்க இருந்துச்சு? உள்ளுக்குள்ளதான் இருந்துச்சு. ஆனா ஏன் மேனிஃபெஸ்ட் ஆகல? லாக்கா இருந்துச்சு. கசப்பு. ஸோ ஒரு மேன் ஆஃப் காடா யாரோ ஒரு சிலர் மேல ஒரு கசப்பு வர வச்சு என்னை ஏன் இந்த வேடிக்கை காட்டுறான், வித்த காட்டுறான்னா, ஒரு 100 பேருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நபர் மேல இருக்கிற அந்த கசப்பு அந்த 100 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாதபடி என்னை என்ன செய்யுதுன்னா உள்ள
லாக் பண்ணுது. எஸ். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உங்களோட உறவாடி இந்த சமாதானத்தை, இந்த சந்தோஷத்தை நான் காத்துக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இத நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கே புரியாத விதத்துல நம்மள ஆண்டவர் என்ன செய்வார்னா யூஸ் பண்ணுவார். எஸ். அதுக்கு புல்பிட்டே தேவையில்லை. எஸ். எசேக்கியா சொல்றாங்க, உண்மையான ஊழியமே எங்க ஆரம்பிக்குது, எப்ப ஆரம்பிக்குதுன்னா புல்பிட்டை விட்டு இறங்கின உடனே தான் ஆரம்பிக்குதுன்றாங்க. அங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், 10 நாளைக்கு முன்னாடி, 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்கு பர்சனலா சென்னைக்கு வந்திருந்தோம். நான் என்னோட ஒய்ஃபும் டைம் எடுத்து வந்தோம். மினிஸ்ட்ரிக்காகலாம் இல்லை, ஒரு சில காரியத்தை சரி செய்யணும்னு சொல்லி நாங்கள் வந்து இருந்து நைட் ஸ்டே பண்ணி ஃபேமிலியோடு இருந்து அடுத்த நாள் காலையில் ஒரு 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 சமாதான தூதர்களாக வந்து 2 ஃபேமிலிக்கு இடையில இருக்கிற அந்த ஃபேமிலி ஃபியூடை வந்து எடுத்து விடலான்றதுக்காக நாங்கள் மினிஸ்ட்ரி பண்ணால் அது ஒரு கூட்டம் என்ன செய்யலைன்னா ஆகல, ஃபெயில் ஆயிடுச்சு. இதுக்காக அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு போகிறதுக்கு 8 மணி நேரம், வர்றதுக்கு 8 மணி நேரம், அப்புறம் இங்கே ஸ்டே பண்ணி இவ்வளவு ஸ்கெட்யூலில் நாங்கள் இதை எடுத்தது, அது நாங்கள் நினச்ச மாதிரி அது போகலை, அது பேக் ஃபேர் ஆயிடுச்சு. அதோட நாங்கள் இங்கே முடிச்சுட்டு சென்னையிலேருந்து திரும்ப வீட்டுக்கு போகிறப்ப, ஆண்டவரே நாங்கள் நினச்சது நடக்கலை, ஆனாலும் உங்கள் பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கிறோம், உங்கள் கையில் நாங்கள் காரியத்தை கொடுத்துறோம்னு சொல்லி வண்டிக்குள்ள உட்காந்துட்டு சைட்ல எல்லாம் பார்க்குறப்ப அப்படி கம்பேஷனாக இருக்குது. லேடிஸ்லாம் ஆட்டோ ஓட்டுறாங்க, ரோட்டில் பழம் வைக்கிறவங்க, இங்கே வைக்கிறெல்லாம் பார்க்குறப்ப இந்த உலகம் பணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுது ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டமோ எவ்வளவு சிரமமோ இவங்களுக்கு என்னன்னா தெரியலங்கிற ஒரு கம்பேஷன் வந்து சைடில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு அப்படியே வண்டி போகுது. சென்னையிலேருந்து நெருக்கி திருச்சியை நெருங்குறப்ப நைட் ஆயிடுச்சு. அப்போ டின்னர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு நாங்கள் போகிறோம். 10:30 ஆயிடுச்சு. அங்கே 2-3 புது ஹோட்டல் ஒய்ஃப் சொன்னால் இந்த இங்கே இப்போ சமீபத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்கப்பா, போன வாரம் நாங்கள் சென்னை வந்தப்போ நாங்கள் இங்கே சாப்பிட்டோம், நம்ம போகலான்னு சொன்னால் நான் போனேன். ஒரு தோசை, என் ஒய்ஃப் 2 சப்பாத்தி, அப்புறம் எங்கள் டிரைவர் அவர் 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு 2 டேபிளில் தான் ஆளுக்கு இருந்தாங்க. புதுசாக இருக்கிற ஹோட்டல், நல்ல ஹோட்டல் சங்கீதா. அப்போ நாங்கள் அந்த எங்களுக்கு சர்வ் பண்ணவர்கிட்ட கடைசியில் நான் ஒரு டிப்ஸ் ஒரு 50 ரூபா வச்சுட்டு, உங்கள் பேர் என்ன? என் பேர் பாக்கியராஜ், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் பிரதர், நான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே உடனே கண் கலங்க ஆரம்பிச்சு, எனக்கு என்னமோ தெரியல சார், உங்கள்கிட்ட பேசணும் போல இருக்குன்னு உடனே பேச ஆரம்பித்தார். என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். சார் 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு சம்பளம் போட்டாங்க, நான் அந்த சம்பளத்தை ஏடிஎம்மில் எடுத்துட்டு நான் வர்றப்ப 3 பேர் மறித்து அந்த 10,000 சம்பளத்தை பறிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு 3 பெண் பிள்ளைங்க சார். நான் இந்த இடத்துல 1 மாதமாக ஓடி 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 சம்பாதிச்ச காசு, இந்த மாதம் நான் வீட்டு வாடகை கட்டலை, இந்த மாதம் நான் ஈபி பில் கட்டுறதுக்கு எனக்கு காசு இல்லை, என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு காசு இல்லை. நான் வந்து இதை என் மனைவிட்ட சொன்னால் என் மனைவி இதை நம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க, பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க, நான் என்ன செய்கிறேன்னு தெரியல. எனக்கு என்னமோ அது ஹோட்டலில் இருக்கிறவங்களும் பார்த்துடக்கூடாது, விட்டா வாய் விட்டு கத்துவார் போல இருக்கு, அந்த மாதிரியான ஒரு அழுத்தம். 3 நாளாக நான் அழுதுகிட்டே இருக்கிறேன் சார், இந்த இழப்பை தாங்க முடியல, இதில் தான் நான் ஓடி ஓடி நான் பரிமாறவும் செய்யணும், நரகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் உங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து இந்த அவ்வளோதான் அந்த கேட் வரைக்கும் நடந்திருப்பேன். எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவரை கூப்பிட்டு அவன் இழந்திருக்கிறான் காசு, அவனுக்கு ஏதாவது உதவி செய்ய அப்படின்னு சொன்னேன். அதோட நான் பாக்கியராஜ் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நான் ஒரு 5,000 ரூபா எடுத்து ஒரு கையில் நான் கொடுத்துட்டு, இழந்துட்டேன்னு கஷ்டப்படாதீங்க, நீங்கள் அழாதீங்க, ஜீசஸ் உங்களை சந்திக்கிறதுக்கே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு இந்த நைட்டில். அதனால் சார் நான் போய் என்ன சமயபுரமாக என்னமோ சொன்னார், அங்கே போய் கும்பிட்டேன் சார், நான் கும்பிட்டது வீணா என்னன்னா போல சார், யோ நீ கும்பிட்டது இல்லை, நான் கும்பிட்றேன் ஏசு என்ன, ஏசு நாமத்தில் தான் உனக்கு நான் செய்கிறேன், இந்த நாமம்னு சொல்கிறேன்.
இல்லை சார் எங்கள் பூசாரி கூட சொன்னார் சார், உனக்கு கண்டிப்பாக காசு வேணா திரும்ப வரும்னு சொன்னார். உழைச்ச காசு வீணா போகாதுன்னு சொன்னார் சார். அழுதேன் சார், நான் அழுதேன் சார். சார் தெய்வத்தை பார்த்த மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு அழுதான். அப்புறம் நான் வெளியில் காருக்கு ஏறுற வரைக்கும் எங்களை அனுப்புறதுக்கு வந்தார். அப்புறம் அங்கே செக்யூரிட்டிலாம் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் நாங்கள் சில இதெல்லாம் கொடுத்துட்டு, நான் ஜீசஸ் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறது எங்களுடைய வழக்கம். அதை நான் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறப்ப அந்த செக்யூரிட்டி சொன்னார், சொன்னேன்லடா உன் காசு வீணாக போகாது திரும்ப வரும்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னார், எவ்வளவு இழந்தாலும் எல்லாத்தையும் கொடு அப்படின்ட்டு. அதோட மிச்ச தொகையை எடுத்து நான் என்ன செய்கிறேன்னா, நீ தொலைச்சது 10,000 ரூபா, இந்த 3 நாளைக்குள்ளே நீ தொலைச்ச காசு உன் கையிலே கொடுக்குற. நான் சென்னையிலேருந்து நான் வர்றேன், எனக்கு சுற்றுல பார்த்துக்கிட்டே வர்றேன், இப்படிலாம் உலகத்தில் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி இந்த மாதிரி சிரமத்தில் இருக்கிறவங்களுக்காக நான் ஜோம் பண்ணிக்கிட்டே வர்றேன். ஆனால் நீ தொலைச்சது எனக்கு தெரியாது, நீ 3 நாள் அழுது எனக்கு என்ன செய்யாதுன்னா தெரியாது. ஆனால் உன் ஒருத்தனுக்கு ஊழியம் செய்யறதுக்காக ஆண்டவர் என்னை கூப்பிட்டு வந்தார். எஸ், அப்போதான் நான் உணர்ந்தேன், நீ போன காரியம் ஃபெயிலியர், ஆனா நீ வந்ததே யாருக்குன்னா இந்த ஒரு மனுஷனுக்காக. ஆமென். நீங்க ஒன்ன டார்கெட் பண்ணுவீங்க, ஆனா அவர் எதை டார்கெட் பண்ணியிருக்கிறாரு நமக்கு தெரியாது. எஸ். ஆனா நான் டார்கெட் பண்ணது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம டல்லா இருந்தோம்னா அவர் டார்கெட்டை மிஸ் பண்ணிடுவான். எஸ். போயா என் நிலைமையே பெரிய நிலைமையா இருக்கு, இதுல ஒரு வந்துட்டாரங்க, நீ கவனமா இருந்திருக்கணும்ல. அவன் பறிக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு தானே ஒரு குத்து குத்த வேண்டியதானே அவன் அப்படிங்கிற ஸ்லாங் நமக்கு வரல பாருங்க. எஸ். சோ பிரசன்ஸ்ல இருக்கிறப்ப மோட் ஆஃப் ஆபரேஷனே மாறுது. ஆமென். செட்டிங் மாறுது, இன்டர்பிரேஷன் மாறுது. ஆமென். அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டு அடுத்த நாள் என்ன பாக்கியராஜ் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். சார் எங்க மேனேஜர்கிட்ட போய் சொன்னேன், தெய்வத்தை பார்த்துட்டேன் நானும் அப்படின்னு சொன்னேன். ஒரு பெரிய பாஸ்டர் என்ன செஞ்சாரு, வந்தாரு எனக்கு இழந்த காசை என்ன செஞ்சாருன்னா கொடுத்தாரு. உடனே அந்த மேனேஜர் சொன்னாராம், சாமி கைவிடாதுன்னா சொன்னேன்டா, கேட்டியாடா நீ முதல்ல உழைச்ச காசு திரும்பி வரும்னு சொன்னேன்டா, 3 நாள்ல வந்துருச்சு பாத்தியா. சரி, இந்த டைமிங் அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம யாருன்னு அவருக்கு தெரியாது. ஆனா நீங்க பிரசன்னத்துல இருக்கிறத நான் பயிற்சி பண்றப்ப காரியத்தை தேவனே டிசைன் பண்றார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் வந்து ஜீசஸ்னா யாரு என்னன்னு சொல்ல அவருக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பி வச்சோம். ஜூடாவோட சாங் அனுப்பிச்சு வச்சேன். சார் எங்கள் வீட்டுக்கு போன உடனே நீங்கள் என் மனைவி பிள்ளைங்களோடலாம் என்ன செய்யணும் பேசணும் அப்படின்னாரு. சரி பாக்கியராஜ் வீட்டில் போய் கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி வீட்டுக்கு போன உடனே ஒரு ஃபோன் கொடுத்து, சார் எங்கள் மாமி உங்கள்கிட்ட பேசணுமா அப்படின்னு கொடுத்தாரு. ஸோ அவங்க மாமியார் ஃபோன் எடுத்த உடனே, பாஸ்டர் பிரைஸ் அலாட் அப்படின்னா. என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு, இது என்னையா என்னமோ ஒன்று என்ன செய்யுது இருக்கு. நான் ஏஜி சர்ச்சுக்கு போகிறேன் பாஸ்டர், ஜீசஸை என் மருமையை மாதிரி கிண்டல் பண்ண யாரால முடியாது. நக்கல் நையாண்டி பாட்டி என் மருமை. ஆனா பிடிச்சாரு பாருங்க என் மருமகன் ஆண்டவர், என் ஜெபம் வீணா போகல. ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் வந்ததுல இருந்து ஏசியஸ்ன்னு கிடக்குறாரு பாஸ்டர் என் மருமைன்றாங்க. சரி மனைவிட்ட கொடுங்க அப்படின்னு மனைவிட்ட இந்த டீட்டெயிலை பூரா நான் சொன்னேன். நான் நம்பவே இல்லை பாஸ்டர், இவர் சில நேரம் தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிடுவாரு. அது எப்படி 3 நாள்ல காசை தொலைச்சேன், 3 நாள்ல 10,000 உனக்கு எப்படி வந்துச்சு, காதில் பூச்சுத்துறியான்னு சொல்லி நாங்கள் யாருமே என்ன செய்யல, நம்பல. ஆனால் நீங்கள் டீட்டெயிலாக சொல்றப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பாஸ்டர் நான் ஞானசானம் எடுத்துட்டேன் அப்படி. எஸ் எஸ். நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை,
சேர்ந்து கொண்டு குழியிலே தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே, நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோம் போயிருப்பேன். மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோம் போயிருப்பேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். என் பிள்ளைங்கள்லாம் சண்டே கிளாஸுக்கு போவாங்க பாஸ்டர், இவர் தான் போட்டு எங்களை போட்டு ஜீசஸ்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சரியா பிடிச்சாரு பாஸ்டர் என் வீட்டுக்காரர் அப்படின்னா. எஸ், அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒண்ணுக்கு போனா அவரு பிளானுக்குள்ள ஒரு பிளான் வச்சிருக்கிறார். எஸ், ப்ரோக்ராமுக்குள்ள அவர் வேற ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாரு. இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இந்த கவலைப்படுறதுல வேலையில என்னன்னு தெரியுது. தேவையில்லாம நம்ம என்ன செய்யறோம்? கவலைப்படுறோம். தேவையில்லாத மன அழுத்தங்களுக்கு நாம ஆளாகிறோம். தேவையானது ஒண்ணே அவருடைய பாதம் ஒன்றே. ஆனா இதை சொல்றது ஈஸியா இருக்கு, அந்த ப்ராசஸ்ல போறப்ப கஷ்டமா இருக்கு. எஸ், பயங்கர கஷ்டம். அதான் கேத்ரின் குல்மன் சொல்லுவாங்களா, ஹேண்ட்லிங் ரிலேஷன்ஷிப் இஸ் லைக் ஹெல். ஹெல். அதுல நம்மளை சுத்தி இருக்கிற நெருக்கமான உறவுகளை ஹேண்டில் பண்றதுங்கிறது என்னன்னா நரகம். 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 இதன் நடுவுல தான் நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஆண்டவருக்கு நகரமா இருக்க வேண்டியது. வீடு நரகமா இருக்கு, ஆனா அந்த வீடு தான் தேவனுடைய நகரமா இருக்கு. உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் தேவனுடைய நகரமே. அல்லேலூயா. அல்லேலூயா. எதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு நீங்க ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்றீங்க? எதை நினைச்சா உங்க மனசுல ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு? லீவ் இட். எஸ். நீங்க சமூகத்துல போய் அது மெழுகு போல அந்த ப்ராப்ளம் கரைஞ்சு என்ன செய்யட்டும்? போகட்டும். நீங்க சந்தோஷமா அவரோட என்ன செய்யுங்கன்னா இருங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிலிப்பு நிருபம் எழுதுறப்ப அவருடைய அட்மாஸ்பியர் வேற, ஆனா அவருடைய மனதினுடைய சூழல் என்னன்னா வேற. அதனால அவர் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரை சுத்தி வில்லங்கம், அவரை சுத்தி எங்க எவன் வெடி வச்சிருக்கிறானே என்ன செய்யல அவருக்கு தெரியல. 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், சிலர் அன்புனால அறிவிக்கிறான், சிலர் பொறாமைனால அறிவிக்கிறான், சிலர் விரோதத்தினால என்ன செய்யறான்? அறிவிக்கிறான். இதனால என்ன? எப்படியாவது கிறிஸ்து பிரசங்கிக்கப்படும். இதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னும் சந்தோஷப்படுவேன். நீங்க ஜெயிலுக்குள்ள போறவனுக்கு யாரு கடிதம் போடுவா? வெளியே இருக்கிற நம்ம தான். கவலைப்படாதரா, சொந்தக்காரன் எல்லாம் செத்தா போயிட்டோம். எப்படியாவது இந்த வந்திருக்காரு வக்கீல், அவர்கிட்ட எல்லாம் பேசி நாங்க ஒரு ஜாமீன்ல உங்களை எடுத்துட மாட்டோமா? காசு கச வித்தாது வெளியே கொண்டு வந்துருவோம். சொந்தக்காரன் செத்துட்டேன்னு மட்டும் என்ன செய்யாத, நினைச்சிராத. மனசு மட்டும் என்ன செஞ்சிடாத, விட்டுறாத. தைரியமா இருடா. எஸ். அடுத்த வாய்தால வெளியே கொண்டு வர்றோம்டா உன்னைய. எஸ். அப்படின்னு எல்லாரும் யாருக்கு லெட்டர் போடுவோம்? உள்ள இருக்கிறவருக்கு, வெளியே இருக்கிற நம்ம. ஆனா அங்க உள்ள இருக்கிற ஆளு வெளியில இருக்கிறவளுக்கு டேய் சந்தோஷமா இருங்கடாப்பா. ஏன்டா இப்படி என்ன செத்தாடா நான் போயிட்டேன், ஏன்டா இப்படி கம்முன்னு உட்கார்ந்துருக்கீங்க, ஓடுங்கடா உற்சாகமான்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா அவருடைய அட்மாஸ்பியர் வேற, ஆனா உள்ளுக்குள்ள பவுலுடைய மனநிலைமை வேற வேற வேற. சமூகத்துல சஞ்சரிக்கிறவனுடைய கிளைமேட் வேற வேற வேற. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ எப்ப என்னுடைய சூழ்நிலை எப்படி மாறும்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இட் வில் ஸ்விங். எஸ். இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும். ஆனா நான் ஓட நிறைய பிரச்சனை என்ன செஞ்சுட்டேன் பார்த்துட்டேன்டா. அதனால ஆண்டவர் நம்மளை யுத்தத்துக்கு என்ன செய்யறாருன்னா பழக்குவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதிரி 10 யுத்தத்தை ஃபேஸ் பண்ணீங்கன்னா பிசாசு உங்க பக்கத்துல வந்தாலும் நீதானா? போடா போடா போடா. மார்ட்டின் லூத்தருக்கு அவ்வளோ பிரச்சனையா இருக்கு. லிட்டரலா பிசாசு வந்து அப்படியே முகத்தை காட்டுவான்னா, அவர் பாப்பா நீதானடா போடா, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு. அந்த மாதிரி அவனை ஒரு டம்மியான ஆளா நம்ம பார்க்கிற வரைக்கும் சில பிரஷரை தேவன் என்ன செய்வார், அப்படியே விட்டு வைப்பார். அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, அதுக்கு மேல வந்தா காலில் வரைக்கும் போறதுக்கு உனக்கு பயமா இருந்தா என் பக்கத்திலேயே படுத்துட்டு போ, ரூம்ல தூங்கிட்டு போ, போட போ, பயமா இருந்தா உள்ள தூங்கிக்க போ.
ஹalleluya. எப்படி பாஸ்டர் இப்படி ஆனீங்கன்னா பிரஷர். வந்த உடனே பாஸ்டர் சொல்லிட்டாரு பிரஷர்னால வந்திருக்கிறாங்கன்னு. ஹalleluya. அதனால அட்டியை வாங்கி பழகி என்னன்னா போயிடுச்சு. எஸ். சில நேரம் செக் வைப்பான் பாருங்க, இதோட முடிஞ்சிச்சுரா நம்ம கதை, இதோட முடிஞ்சிச்சுரா. அதான் எல் ஜோசஃபன அண்ணனோட நீண்ட லாங் ரன்னு நானும் அண்ணனும் வந்துட்டு பைபிள் ஸ்கூலில் இருக்கிறப்பே 2 பேரும் ஒன்றா சில மீட்டிங்லாம் பேசியிருக்கோம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு முறை சொன்னாங்க, தம்பி நான் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறப்ப பல முறை பிரச்சனை அப்படி படம் எடுத்து இப்படி வரும் தம்பி, இப்படி ஆடும் தம்பி, ஆனா என்னை கொத்துனது மட்டும் இல்லை தம்பி. என்ன செஞ்சது இல்லை, கொத்துனது மட்டும் இல்லை. அப்படியே கொத்துனாலும் பாம்பு செத்துரும் தம்பி, நீ சாவ மாட்ட தம்பி. இது என்னோட பில்டப், இது அண்ணன் சொல்லல. உங்களை கடிச்ச பாம்பு சாகமே ஒழிய நீங்க சாக மாட்டீங்க. நீங்க சாக மாட்டீங்க. நோக்கம் இருக்கிற வரைக்கும் நீங்க சாக மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, அப்படி உதறுங்க, அப்படி உதறுங்க, உதறுங்க, உதறுங்க. அல்லேலூயா. அதாவது நம்ம வாங்கி வந்த வரம் என்னன்னா, எல்லாம் நல்லா போறப்ப நம்மள மாதிரி 4 பேர் நம்மள மாதிரி புகழ்றதுக்கு ஐயால எங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது சிக்கல்ல சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கணவன் தாக்குவான் பாருங்களேன். யதார்த்தமா பாம்பு கையில கடிச்சிருச்சு, அப்பிருச்சு. அதுக்கும் பவுலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா கட்டுறான் பாருங்க கதைய. நிச்சயமாகவே இவன் கொலை பாதகன், சமுத்திரத்துக்கு தப்பி பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை. அதையும் பாருங்க, இவனே பவுல் எங்கேயோ கொலை செஞ்சதை நேர்ல பார்த்த மாதிரியும், நிச்சயமாகவே கொலை பாதகன்னு சொல்லிட்டு இதுல சந்தேகமே இல்லைன்னு எவ்வளவு சூப்பரா கட்டுறாங்க பாருங்க. இவர் கண்டுகிட்டாராயா? கண்டுக்கிறவே இல்லை. ஐயோ என்னை இப்படி சொல்றாங்களே, நான் யாருன்னு என்ன செய்யலன்னா, மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு இப்படி முடிச்சு போட்டாங்களே அப்பா. அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, கப்பல்ல இருக்கிற எல்லாரையும் உன்னிமித்த நான் என்ன பண்ணேன்னா தயவு பண்ணினேன், என்னாலதான் கப்பல்ல இருக்கிற எல்லா பேரும் பொழைச்சேன்னு சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆனா இவன் என்ன சொல்றான், அப்பா நிச்சயமாகவே இவன் கொலை பாதகன். அவர் எதையுமே என்ன செய்யல, கண்டுக்கவே இல்லை. அவர் வாட்டில உதறி விட்டுட்டு கம்மன் இருக்கிறாரு. அவன் எல்லாம் உத்து உத்து பாக்குறான். என்னடா இன்னும் நுரத்தள்ளாம இருக்கு, சோடாவது இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் எவனும் என்ன செய்யல, பண்ணவே இல்லை. எப்படா விடுவான், எப்படா சாவான். எஸ். அண்ணன் எப்ப போவான், திண்ணை எப்ப காலி ஆகும். அவர் எதையுமே என்ன செய்யல, கண்டுக்கவே. போங்கடா போங்க, நாங்க பார்த்த புயல் என்னன்னா பவுலுடைய, அதாவது ஒரு ஆவிக்குரிய ராட்சசன். எஸ். அதான் அப்போஸ்தலிக் அனாயிண்டிங். ஆமென். எஸ். ஹல்லேலூயா. அவன் படுத்தா என்ன ஆகுறது கதை, எல்லாம் படுத்துறோம். கடைசியில பாருங்க, பவுல் சாகலன்னு சொன்ன உடனே அவர்கள் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். பூசாரின்லாம் சொல்லல, சாமியே வந்துருச்சு. தாக்குனாலும் அப்படித்தான் தாக்குறாங்க, தூக்குனாலும் அப்படிதான் தூக்குறாங்க. இதுதான் நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகள். எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் சொல்றான் இவன் சொல்றான்றதுக்காக நம்ம குப்புறப்படுத்தா நம்ம வண்டி என்னைக்கு ஓடுறது? அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார். என்னடா அழுதுகிட்டு நிக்கிறேன், நான் என்னடா சொன்னேன், சொன்னீங்க ஆண்டவரே. அவன் கொலைபாதகன் என்ன செய்யறான் சொல்றான், நான் என்னடா சொன்னேன். உன் நிமித்தம் எல்லாருக்கும் தயவு பாராட்டினேன். கேன்சல் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாராம், இவருக்கு அழுகாட்சி வருதான், இவர் குப்புறப்படுத்திருக்கிறாராம், இவர் 10 நாளா எழும்பவே இல்லையா, இவர் ஊழியமே செய்யல. வெக்கமா இல்ல? எஸ். அசிங்கமா இல்ல? அசிங்கமா இருக்குப்பா. அதான் முடிங்க. மனுஷங்களுக்கு நாம செஞ்ச ஊழியத்து நிமித்தம் நமக்குண்டான காயம், ஆஃப்லான வேர்டு. மனுஷங்களுக்கு நாம செஞ்ச ஊழியத்து நிமித்தம் மனுஷங்க நமக்கு உண்டாக்குன காயம். காயம். தனி அறையில தேவனுக்கு நான் ஊழியம் செய்யும் பொழுது அது ஆறும். ஆமென். எஸ்.
பிலிப்புல அடிச்சு துவைச்சு தொங்க விட்டாங்களா? தொங்க விட்டாங்க. அந்த ஊர்ல சுவிசேஷம் சொல்ல முடியாதபடி வாசலை அடைச்சிட்டாங்க. ஆனா ஜெயிலுக்குள்ள யாருக்கே ஊழியம் செஞ்சாங்க? தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். தேவனுக்கு ஊழியம் செய்த பொழுது மனுஷங்களால உண்டான காயம் ஆறுது. ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொரு பிரச்சனையும் பூதாகாரமா தெரியும். ஆனா அது வெடிச்சாலுமே ஒண்ணும் செய்யாது. எஸ், அப்படியே வெடிச்சிட்டாலுமே ஒண்ணுமே செய்யாது. உங்களுக்கு ஒரு சேதம் என்னன்னா வராது. சொல்ல போனா அது ஒரு சாட்சியில ஒண்ணா சேரும். அவ்வளவுதான். எஸ், இஸ் ஆடிங் ஒன் மோர் டெஸ்டிமோனி. எஸ். எங்க சர்ச்சில் இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு நாங்க எத்தனை வருஷம் இருக்கும், இதா ஒரு 2007 ஆண்டவர் கொடுத்தாரு. 2007 ஒரு கேமரா கொடுத்தாரு. நாங்க அப்பவே மீடியால போன ஆளுக்கு. PD170 சோனி. முன்னாடி கேசட்ல போனோம், அப்புறம் கேமரா வாங்கி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் சர்ச் முடிச்சிட்டு நாங்க போயிட்டோம். ஒரு திரும்பி வந்தா கேமராவை காணோம் சர்ச்சில். என்னப்பா ஒரு ஃபங்க்ஷன், ஓலை வாசிக்கிற ஃபங்க்ஷன். என்னடா கேமராவை காணாமேன்னு தேடுறோம். எங்க சர்ச் ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்கும். அது அங்க இருக்கிற ஒரு கருவ மரத்துல 2 சின்ன பசங்க 7வது 6வது படிக்கிற பசங்க இந்த கேமராவை உடைச்சு சில்லா உடைச்சிட்டு இருக்காங்க. போறதுக்குள்ள துண்டு துண்டாக்கிட்டாங்க. 1,70,000 உள்ள கேமரா வந்து சுண்டு துண்டா ஆயிடுச்சு. சின்ன பசங்க போய் என்னடா பண்றீங்கன்னு கேட்டா, காந்தம் இருக்கான்னு பாக்குறோம். பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட போறோம். நாங்க பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுறதுக்கு காந்தம் இருக்கா? ஏண்டா இருந்தது. இந்த கேமரா வச்சு நாங்க வந்து ஷூட் பண்ணி மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதை போய் இப்படி பண்ணிவிட்டீங்களாடான்னு சொன்னா ஒன்றும் செய்யல. குட்டீஸ் வந்துட்டு அவங்க அம்மா அப்பானா ஐயா விட்டுருங்கன்றாங்க. ஐயா நாங்க ஒண்ணுமே செய்யல, பிள்ளைய நீங்க பத்திரமா நீங்க என்ன செய்யுங்க பாத்துக்கங்க ஐயா, பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டோம். சுவிசேஷம் விதைக்க 1,75,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டோம், உட்காந்துட்டோம். அது கிராமமா, லோக்கல்ல இருக்கிற ஆளுக்கு கதை கட்டுறாங்க. அந்த கேமராவில் பாவம் இருந்தது, ஆகையால் கர்த்தர் அதை துண்டு துண்டாக உடைத்து சில்லு ஆக்கினார் அப்படின்னு ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசுறாங்க. நான் என்னடா அதுல பாவம் இருந்துச்சு, நாங்க செய்தி தானே நாங்க என்ன செஞ்சோம் எடுத்தோம். இது யதார்த்தமா நடந்தது. முட்டத்தலைக்கு முழங்களுக்கு என்ன செஞ்சானுங்க, முடிச்சு போட்டுட்டாங்களே. இதுக்கு சம்பந்தமே என்னன்னா இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த வாரமே எங்க சர்ச்சில் ஒருத்தர் 4.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கேமரா வாங்கி கொடுத்தாரு. அந்த வாரம் எங்களுக்கு ஒன்றும் புரியல. துண்டு துண்டா உடைச்ச கர்த்தர் யாருன்னு புரியல. 4.5 லட்சம் ரூபாய் கேமரா வாங்கி கொடுத்தவர் யாருன்னு. உடைச்சது கர்த்தரா, வாங்கி கொடுத்தது கர்த்தரா? அதனால நம்மளை சுத்தி நம்முடைய சூழ்நிலைக்கு வியாக்கியானம் கொடுக்கறத நீங்க மைண்ட்ல வைக்காதீங்க. வேர்ட்ல இருந்து வர்ற வியாக்கியானம் தான் எனக்கு முக்கியம். ஆமென். யூதா மகன் மூத்தவன் மரிச்சோன்னு என்னைய சொன்னாங்க, நீங்கள் ஏதோ கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தீர்கள், உங்க மகனை கர்த்தர் அடிச்சா. மூத்த மகனை பறிவிடுத்தவனுக்கு இப்படியா பேசுறது? இதுவா ஊழியம்? எனக்கு என்ன, என்னுடைய சூழ்நிலையை பார்த்து அந்த சூழ்நிலைக்கு நீ கொடுக்கிற வியாக்கியானம் இல்ல. எஸ், வசனத்திலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசின அந்த வியாக்கியானம் தான் என்னுடைய இருதயத்தினுடைய கிளைமேட் வந்து தீர்மானிக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பிரஷர்ல இருந்து வந்தாலும் பரவாயில்ல, ஒரு சிரிங்க பாப்போம். ஆமென். சரின்னு சொல்லி ஒரு சிரிங்க. அல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென்.
இந்த பாட்டெல்லாம் யாரெல்லாம் ரொம்ப விரும்பி நீங்க கேட்டீங்களோ, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமேன்னு எனக்கு தெரியாது, ஈர்க்கிற மாதிரி கர்த்தர் நம்மை நடத்துவார். அவர் ஈர்த்துட்டா போச்சுன்னு வந்தாருன்னு வைங்களேன், நான் சொன்ன எல்லா விலங்குமும் வெடிக்கும். ஆமென். அல்லேலூயா. நீ தானப்பா கேட்ட பரலோக கவனத்தை ஈர்க்கணுமேன்னு. எங்க நீ எப்படி இருக்கேன்னு பாக்குறேன், கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாமா, விளைஞ்சிருக்கியா இல்ல சரியா இருக்கிறியான்னு செக் பண்ணலாமாடா. என்னடா கவனத்தை என்ன பாருங்காட்டு வரேன் சொன்னா பார்க்கத்தான் போச்சு உடனே. இப்ப பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, 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 ஹalleluya. வானாதி வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுத்தம் வர்றப்ப சாயம் வெளுக்க கூடாது, சாயல் வெளிப்படணும். சாயல் வெளிப்படணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலர் எல்லாம் என்ன வெளுத்தாலும் சாயல் நிறம் மட்டும் மாறுறதே இல்லை. ஆமென். சிலரை நினைச்ச உடனே மாறி. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் வந்து கடந்த ஒரு 10 நாளா வந்து சில நேரம் புல்பிட்டே வந்து ஏற முடியாத ஒரு அழுத்தம், எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர். ஆனா இதன் நடுவில் ஒரு இன்ச்சு கூட என்ன செய்யலைன்னா பின்னு வாங்கவே இல்லை. எதுக்கு ஆண்டவரே இப்படிலான்னு கேட்டா, நீ தானே நீச்சல் கத்து கொடுங்கன்னு கேட்ட, தரையில போட்டு நீச்சல் எடுறான்னு சொல்ல முடியுமா? முடியாது. தண்ணியில தூக்கி போட்டா தானே அடிப்ப. எஸ். அதனால தூக்கி போடுறேன்றார். எங்க தண்ணி எங்க கத்துக்கிற முடியும்? தண்ணியில தான். வெறும் தரையில கைய கால உதையறதுனால நீங்க ஸ்விமிங் பழக முடியுமா? முடியாது. எங்க தூக்கி போடணும்? கிணத்துல, கடல்ல, ஆறுல. தூக்கி போட்டாருன்னு நினைச்சுக்காங்க. ஆமென். நீச்சல் பழகிட்டீங்கன்னா எங்க தூக்கி போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால என்னைக்கு நம்ம சூழ்நிலை சரியாகிறது, என்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்றது? எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால இதுதான் ஆண்டவரே எங்களுடைய ஸ்டாண்ட். எங்களுடைய ஸ்டாண்டர்டு. சூழ்நிலை விட எங்களை சூழ்ந்து கொள்கிற தெய்வம் தான் எங்க ஸ்டாண்ட். மற்றதெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? பார்த்துக்குவீங்க. பார்த்துக்கிறீங்க. அதெல்லாம் அப்படியே தானாவே என்ன செய்யணும்னா போயிடும், சரியாயிரும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் அதை சரி செய்வார். ஆமென். சரி செய்வார். ஆனா என்னுடைய முடிவு என்னன்னா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க சமூகத்திலேயே நான் வந்து குடியிருக்க என்ன செய்யறேன்னா ஆசைப்படுறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அசையாதே, அமைதலாயிரு. எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்க தான் என் சுதந்திரம், நீங்க தான் என் பாத்திரத்தின் பங்கு. எல்லா அழுத்தங்களை நீங்குவதா, எல்லா அழுத்தங்கள் நீங்கட்டும். அழைப்பினால வந்த அழுத்தம் இது. இந்த பிரஷர் வந்து this is because of your calling. இது யோசேப்புக்கு ஏன் இவ்வளவு அழுத்தம் அப்படின்னா, தாவீதுக்கு ஏன் இவ்வளவு அழுத்தம்னா, அது அழைப்பின் நிமித்தம் உண்டான அழுத்தம். இந்த பிரஷர் வந்து ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணதுனால. இது வேற எங்கேயோ அட்டாக் பண்ணதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா டார்கெட் நீங்க தான். உங்க சமாதானத்தை பாதிக்கிறதுக்காக உங்க எல்லையில அடிக்கிற புயலை கண்டு உங்கள் உள்ளம் கலங்காது இருப்பதாக. நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. Final round always belongs to you only. இறுதி சுற்று நீங்க தான். போராடுவான், போராடி நீங்க வீக்காக மாட்டீங்க, உங்களோட போராடினவங்க வீக்காவாங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், வருஷ கணக்கா உன்னோடு போராடின ஒரு காரியம் உன் முன்னாடி வலுவிழக்கிறத, தன்னுடைய பிடிமானத்தை இழக்கிறத நீ காண்பாய், நீ காண்பாய், நீ காண்பாய். தாவீது வர வர பலத்தான், தாவீது வர வர பலத்தான். யுத்தத்தின் நிமித்தம் நீ பலவீனப்பட்டு போவதில்லை. அழைக்கப்பட்ட நீ இந்த போராட்டத்தில் வர வர பலக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. உங்களை ஆக்கிரமிச்ச ஒரு காரியத்தினுடைய பிடிமானம் தன்னுடைய உறுதியை இழக்குது, அது உறுதியை இழக்குது. அவ்வளவுதான் அதுக்கு ஸ்ட்ரென்த், அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களோட போராட அதால முடியாது. இதுக்கு மேல அது வீக் ஆகுது, அது வீக் ஆகுதுன்றார் ஆண்டவர். அது வீக் ஆயிருச்சு,
அந்த புயல் வீக் ஆயிருச்சு. உனக்கு விரோதமா அடிச்ச அந்த புயல் வீக் ஆயிருச்சு. அது ஓயுது, அது ஓயுது. நீ எழும்புகிறாய், நீ எழும்புகிறாய். அது எதுன்னு தெரியல. அதனுடைய வீரியத்தை வந்து அது இழந்துருச்சு. அதனுடைய ஆக்ரோஷம் இழந்துருச்சு. அவ்வளவுதான். அது ஒண்ணு செய்யாது. உங்க முன்னாடி அதனால செயல்பட முடியாது. ஆனா அதை ஃபேஸ் பண்ணதுனாலே ஆண்டவர் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கினார். இந்த யுத்தம் உன்னை பலப்படுத்துவதற்காக நான் அனுமதிச்ச யுத்தம். ஊழியத்துக்கு உன்னை பலப்படுத்துவதற்காக நான் அனுமதிச்ச போராட்டம் இது. இதுல 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 நீ பலவீனப்பட்டு போவது இல்ல. ஒரு சேதமும் இல்லாம கர்த்தர் வெளியே கொண்டு வர்றார். ஒரு சேதமும் இல்லாம, ஒரு சேதமும் இல்லாம. அக்கினி, மும்மரமான அக்கினி வலுவிழந்துச்சு. மும்மரமான அக்கினி. தேங்க்யூ அப்பா. நீ அக்கினி ஜுவாலையின் ஊட நடக்கும் பொழுதும் நீ வேகாதிருப்பாய். நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உன்மேல் புரளுவது இல்ல. அது வலுவிழக்கும். ஆனா நீ கரை சேருவாய். ஒரு சேதம் இல்லாம நீ கரை சேருவாய். சுட்ட செங்கல் நீ. இந்த சூளை அனுபவம். அதுக்கு முன்னாடி பச்சை செங்கல். ஆனா அந்த செங்க சூளைக்குள்ள போயிட்டு வந்த பின்னாடி அது கட்டுமானத்துக்கான சுட்ட செங்கல். Now you are ready for the work என்ற ஆண்டவர். நீ கட்டுமானத்துக்காக, நான் சுட்டெடுத்த செங்கல். நீ சூளைக்குள்ள போயிட்டு வந்த செங்கல். இது கட்டுமானத்துக்கான செங்கல். கட்டுமானத்துக்கு, என்னுடைய கட்டுமானத்துக்கு, என்னுடைய கட்டுமானத்துக்கு, என்னுடைய பணிக்காக நான் உன்னை ஆயத்தமாக்கினேன். நான் உன்னை ஆயத்தமாக்கினேன். இத நடுவில் இருந்து வெற்றிகரமாக நான் உன்னை வெளியே கொண்டு வந்தேன்றார் ஆண்டவர். இஸ்ரவேலில் இருந்த மூப்பர்கள் எல்லாம் அக்காலத்திலே தாவீதினிடத்தில் வந்து 2 சாமுவேல் 5 சொல்லப்பட்டது போல, உங்க அழைப்பை சில காலம் சிலர் புறக்கணிச்சிருக்கலாம். ஆனா உங்களை அங்கீகரிச்சு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்துக்கு மற்றவங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், நீங்க அவங்கள்ட்ட போக மாட்டீங்க, அவங்க உங்கள்கிட்ட வருவாங்க. அவர்கள் தாவீதினிடத்திற்கு வந்தார்கள். தாவீதை என்னை ஏத்துக்கங்கன்னு யார்ட்டையும் போல, தாவீதை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு அழுத்தத்தை உங்க மேல இருக்கிற காலிங் மற்றவங்களுக்கு கொடுக்கும். இன்னும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், மனுஷங்க உனக்கு பிரஷரை கொடுத்தாங்க, ஆனா உன்னை ஏற்றுக்கொள்ளும்படியான தெய்வீக அழுத்தத்தை நான் மனுஷங்களுக்கு கொடுப்பேன். மனுஷங்க உனக்கு அழுத்தத்தை கொடுத்தாங்க, உன்னை நிராகரிச்சாங்க, உன்னை புறக்கணிச்சாங்க. ஆனா உன்னோட டைம் இது, உன்னோட சீசன் இது, உன்னோட கைரஸ் மொமெண்ட் இது. ஆனா உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பிரஷரை, ஒரு டிவைன் பிரஷரை, ஒரு டிவைன் பிரஷரை உனக்கு அழுத்தம் கொடுத்த மனுஷங்களுக்கு நான் கொடுக்கிற நேரம் வந்தது. நேரம் வந்தது, நேரம் வந்தது. அவங்க உங்களை தேடி வந்து உங்களை ஏத்துக்குருவாங்க. உங்களுக்கு அழுத்தம் கொடுத்த மனுஷங்க உங்களை தேடி வந்து உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு டிவைன் பிரஷரை ஆண்டவர் யோசேப்பின் சகோதரருக்கு கொடுத்ததை போல, தாவீதை பகைச்சவங்களுக்கு கொடுத்ததை போல, ஈசாக்க புறக்கணிச்சவங்களுக்கு கொடுத்ததை போல உங்களை புறக்கணிச்சவங்களுக்கும் கொடுக்கிறாரு. இந்த 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 டிசம்பருக்குள்ள, இந்த வருகிற 4 மாதங்கள்ல இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷனை உங்க ஊழியங்கள்ல, உங்க குடும்பத்துல நீங்க பார்ப்பீங்க. தேங்க்யூ அப்பா. ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் உங்களை புறக்கணிச்சிருப்பாருன்னா உங்களை 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 ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அழுத்தத்தை கர்த்தர் அவருக்கு கொடுப்பாரு.
தேங்க்யூப்பா. உங்கள் வீட்டுக்காரரை நீங்கள் புறக்கணிச்சிருப்பீங்கன்னா அவர் அந்த தேவ மனுஷனை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழுத்தத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரே, இந்த 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 அக்டோபர், இந்த செப்டம்பர், இந்த நவம்பர், டிசம்பரில் ஆண்டவரே இந்த பீரியடில் இந்த இந்த மகிமையான காரியத்தை நீங்கள் ஊழியங்களில், குடும்பங்களில் நீங்கள் செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை சொல்லி நான் ப்ளஸ் பண்ணுறேன். கிருபை பெருகட்டும். இந்த வாய்ப்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you, thank you. God bless you. ஆமா, எங்களுடைய புக்ஸ் வந்து இது வந்து நற்குண நன்மதிப்பு, இது கேரக்டரா அல்லது நமக்கு இருக்கிற மதிப்பா, இது நாம் இருவரில் ஒருவரானோம், இது வந்து கணவன் மனைவியா விஷன்ல எப்படி நம்ம ஒருமனப்படுறது, அதே மாதிரி நல்ல விசேஷங்கள், இது நிறைய கலெக்ஷன் ஆஃப் டீச்சிங்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் போகிற பொழுது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னா, இந்த காலத்தில் புக்கு வாசிக்கிறதெல்லாம் அதிகம் என்னென்னா இல்லை, ஆனால் ஆண்டவர் ஏதுவாருன்னா நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. காட் பிளஸ் யூ. கொஞ்ச நேரம் உட்காருங்களேன். சொல்லியாச்சு. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு மாலையில் தாமதமாக வந்தவர்களுக்காக அந்த அறிவிப்பு. மாலையில் வாலிபர்களுக்கான கூட்டம் இருக்கிறது. அதாவது 15 வயதுக்கு மேலே இருக்கிற 35 இல்லை, நான் 40 நாள் நான் வாலிபன் தான். அதாவது நான் அப்படி தான் சொல்லிட்டு அலையிறேன். ஆகாததெல்லாம் ஆன மாதிரி சொல்கிறீங்க. ஆனாலும் ரைட். ஸோ அதனால் நீங்கள் வாலிபர்கள் அந்த அந்த ஸ்பிரிட்டில் வாலிபர்களாக இருப்பீங்கன்னா மாலை கூட்டத்துக்கு வந்து பாருங்கள். நாளைக்கு 2 ஆராதனை எங்கள் சர்ச்சில் நடக்கும். தயவுசெய்து வந்துடாதீங்க. ஏன்னா எங்கள் ஜனக்கே இடம் பத்தாது. நான் 3 ஆராதனை 2ஆக சுருக்கி வச்சுருக்கேன். தரையில் தான் உட்கார வைக்கணும் கொஞ்சம் பேரை. ஸோ என்னால் முதல் வாரம்னால அப்ப ரசத்துக்கு வருவாங்க. ஏன்னா நாளைக்கு அப்ப ரசம் நாங்கள் கொடுக்கல. ஸோ பாஸ்டருக்கு நிறைய நேரம் கொடுக்கணுன்றதுக்காக அதை அடுத்த வாரம் நாங்கள் போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். மாலையில் குடும்பங்களுக்கான ஆசீர்வாத கூட்டம் நடக்கும். தயவு செய்துக்கு அதுக்கு வாங்க, குடும்பத்தோடு வாங்க, கணவன் மனைவியாக சேர்ந்து வாங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பாஸ்டர் ஈவினிங் டைமிங், ஈவினிங் 6 o'clock ஆரம்பிக்கிறோம். முடிகிறது ஐயா கையில் தான் இருக்குது. ஐயா எப்போ முடிக்கிறாங்களோ அப்போ தான். இன்றைக்கி மாலையில் அந்த கூட்டமாக புக்ஸ் வாங்கி படிங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதம். எந்த புக்ஸு என்கிட்ட இருக்குது, ஆனாலும் நான் படிச்சிருக்கேன் கொஞ்சம். நாம் இருவரில் ஒருவரானோம், இது குடும்பங்களுக்கான இந்த புஸ்தகம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம கேரக்டரை உருவாக்குகிற ஒரு நல்ல ஒரு புஸ்தகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல விசேஷம். அதுவும் நல்ல புஸ்தகம், நல்ல புஸ்தகம் தான். அதனால் வாங்கி படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ உங்களுக்காக மதிய உணவு ஒரு பேக் தராங்க. வாங்கிக்கிட்டு தயவு செய்து மாலை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு பிரயாசப்படுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபார் கம்மிங். உங்களுடைய நேரத்தை எடுத்து வந்ததுக்காக மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் உங்கள் யாவருக்கும் நன்றி சொல்லுகிறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, கர்த்தாவே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்த அருமையான தாசனுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீ ஆண்டவரே தகப்பனே நீர் இடைப்பட்டிருக்கிறீர். தெளிவாக பேசியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு வந்த அழுத்தங்கள் அழைப்பினால் வந்த அழுத்தங்களும் இருக்கிறது, நாங்களாக கொண்டு வந்த அழுத்தங்களும் இருக்குது. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே தகப்பனே அழைப்பினால் வந்த அழுத்தங்களை உடைய அன்பின் கரங்களை கொடுக்குறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஒரு நோக்கத்துக்காக, ஆண்டவரே உடைய லட்சியத்திற்காக, உடைய திட்டத்திற்காக எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். அந்த திட்டத்தில் நாங்களும் சேர்ந்து பயணிக்க ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆகாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள்